நேத்தைக்கு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் வர கவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இங்க முன்னாடி போல சாப்டர் முடிச்சு எக்ஸசைஸும் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஸோ குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிவன். மை நேம் இஸ் கேஷவ் கணேஷ் அண்ட் லெட்ஸ் பிகின் த லெக்சர் வித்வுட் எனி ஃபர்தர் அடியூ. ஓகே, இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் நம்ம ஃப்ளவர் பத்தி படிக்கிறது நமக்கு பார்த்தா 4 வேர்ல்ட்ஸ் இருக்கு ஒரு ஃப்ளவருக்கு. நான் 4 பார்ட்ஸ். ஒன்னு கேலிக்ஸ், ஒன்னு கொரோலா, ஒன்னு ஆண்ட்ரீஷியம், ஒன்னு கைனீஷியம். இப்போ எல்லாம் இந்த ஃப்ளவர் நம்ம பார்க்கணும் வேற ஒரு பார்ட். ஓகே, அப்புறம் இதுல ஒரு இது டேர்ம் இருக்கு அவுட்டர் மோஸ்ட் இன்னர் மோஸ்ட். நான் இப்போ அவுட்டர் மோஸ்ட் நமக்கு கிடைக்கிறது கேலிக்ஸ், அதாயிட்டு கொரோலா, அதாயிட்டு இது ஆண்ட்ரீஷியம், அதாயிட்டு இன்னர் மோஸ்ட் வந்துட்டு கைனீஷியம். ஸோ அந்த பேசிஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ கேட்கல இன்னர் டு அவுட்டர் என்ன, அவுட்டர் டு இன்னர் என்ன, வெளியில இருந்து உள்ள, உள்ள இருந்து வெளியில. அது நீங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கேலிக்ஸ் இருக்கிறதுல வெளியில வரும், கைனீஷியம் என்ன இருக்கு, ஃபீமேல் ஆர்கன் என்ன இருக்கும், இருக்கிறதுலே உள்ள வரும். ஸோ அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேலிக்ஸ். கேலிக்ஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ஹோல் ஆஃப் த ஃபிளவர் அண்ட் மெம்பர்ஸ் ஆர் கால்ட் செப்பல்ஸ். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இருக்கிற பார்ட் பேர் கேலிக்ஸ். இப்போ அதுல என்ன மெம்பர் வருது அப்படின்னா, என்ன அது வருதோ அதை நம்ம செப்பல் சொல்றோம். இதுல போட்டோ இங்க பாருங்க. இந்த போட்டோ பார்த்தா நீங்க உங்களுக்கு காணுது, இது கேலிக்ஸ். இந்த மாதிரி ஃபிளவரோட ரெண்டு எண்ட்லயும் எப்படி எப்படி இருக்கும், அது வந்து நம்ம கேலிக்ஸ்னு சொல்றோம். ஸோ அது கேலிக்ஸ், அதோட பார்ட்ஸ் வந்து நம்ம செப்பல்ஸ் சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேலிக்ஸ், செப்பல்ஸ். செப்பல்ஸ் எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி கிரீன் இருக்கும், லீஃப் லைக் இருக்கும், ப்ரொடெக்ட் த ஃபிளவர் இன் பட் ஸ்டேஜ். எப்போ ஃபிளவர் ஒரு பட்டா இருக்கும், அது இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும். அப்போ இந்த கண்டிஷன்ல இந்த செப்பல்ஸ் இப்படி இருக்கும், அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு. ஸோ அதுக்காக அது செப்பல்ஸ் சொல்றது. அண்ட் அது கிரீனா இருக்கும், லீஃப் லைக் இருக்கும். கிரீனா இருந்தா இட் கேன் டூ ஃபோட்டோசிந்தசிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. த கேலிக்ஸ் மேபி கேமோசெபாலஸ் ஆர் பாலிசெபாலஸ். அப்படின்னா எல்லா கேலிக்ஸும் ஒன்னா யுனைடடா இருக்கலாம். ஒன்ல இப்படி இப்படி இருக்கலாம், இல்ல ஃப்ரீயா கூட இருக்கலாம். ஒரு சைடுல இருக்கு, இன்னொரு சைட்லயும் செப்பரேட்டா இருக்கு. ஸோ அப்படி கூட இருக்கலாம். ஸோ கேமோசெபாலஸ்னா யுனைடெட், பாலிசெபாலஸ்னா ஃப்ரீ. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, கேமோசெபாலஸ், பாலிசெபாலஸ். இதாச்சும் கேலிக்ஸ் பத்தி. இப்போ கொரோலா. கொரோலானா என்ன? பெட்டல்ஸ். சிம்பிள். பெட்டல்ஸோட என்ன? பெட்டல்ஸும் வெரைட்டி கலர் இருக்கும். இப்போ எந்த பிளான்ட் கிட்ட, எந்த செடி கிட்ட பெட்டல் இருக்கோ, எந்த கலர் கலர் விதவிதமா இருக்கோ, அது மோஸ்ட்லி இன்செக்ட் பாலினேஷன் பண்ணும். இன்செக்ட்னா ஏதோ ஒரு பூச்சி வரும். பூச்சினா பட்டர்ஃப்ளை கூட இருக்கலாம். பட் இது நெறைய இருக்கலாம். என்ன வேணுமோ இருக்கலாம். அது வந்துட்டு அந்த பிளான்ட்ல, அந்த செடியில இருந்து பாலன் எடுத்துட்டு வேற செடிக்கு போயிட்டு அத டெபாசிட் பண்ணி அந்த மாரி ரீப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அந்த மாரி வேலைக்கு இருக்கிறது பெட்டல். பெட்டல் பிரைட்லி கலர்ட் டு அட்ராக்ட் இன்செக்ட்ஸ் ஃபார் பாலினேஷன். அதாக்கும் பெட்டலோட ஃபங்ஷன். கேலிக்ஸ் அண்ட் செப்பல் என்ன பார்த்தோமோ அதோட ஃபங்ஷனா ப்ரொடெக்ட் பண்றது. அதோட வேலை ப்ரொடெக்ட் பண்ணுது. கொரோலா இந்த பெட்டல் வந்துட்டு அதோட வேலை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறது. வேற பூச்சி பூச்சி எல்லாத்தையும் கொண்டு பாலினேஷன் பண்ண வைக்கிறதாக்கும் பெட்டலோட பெட்டலோட வேலை. இப்போ அதே மாதிரி எங்க அப்போ கேமோசெப்பலஸ், பாலிசெப்பலஸ் இருக்கு. இங்க கேமோபெட்டாலஸ் அண்ட் பாலிபெட்டாலஸ் இருக்கு. கேமோபெட்டாலஸ்னா ஒண்ணா இருக்கும் எல்லா பெட்டலும். பாலிபெட்டாலஸ்னா எல்லா பெட்டலும் ஃப்ரீயா இருக்கும். அந்த ஷேப் அண்ட் கலருமே வேரி. ஆமா. ஏன்னா ஒரு பிளான்ட்ல இந்த பச்சையா இருக்கும், இன்னொரு பிளான்ட்ல ப்ளூவா இருக்கும், இன்னொரு பிளான்ட்ல எல்லோவா இருக்கும். அப்போ அது எப்படி வேணுமோ இருக்கலாம். அதோட ஷேப் கூட டிஃப்ரெண்டா இருக்கும். கொஞ்சம் டியூபுலர்னா டியூப் மாதிரி இருக்கும், பைப் மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெல்ல மணி மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபனல் ஷேப்டு, அப்புறம் வீல் ஷேப்டு, எப்படி வேணுமோ இருக்கலாம் இந்த பெட்டல்ல. ஸோ இதாச்சும் கொரோலா பத்தி. இப்போ கொரோலாக்குள்ளேயே ஒரு டேர்ம் வருது எஸ்டிவேஷன். நம்ம எஸ்டிவேஷன்னா நமக்கு ஒரு டேர்ம் தெரியும், சம்மர் ஸ்லீப். சம்மர் ஸ்லீப்னா சம்மர்ல ஹைபர்னேஷன் பண்ணுறது. இது ஃப்ராக், ஃபிஷ் அவெல்லாம் சம்மர்ல தூங்கிடுவாங்க. எப்படி பேர் வின்டர்ல தூங்கிடுமோ சம்மர்ல இது தூங்கிடும். அந்த சம்மர் ஸ்லீப்பை நம்ம எஸ்டிவேஷன் சொல்லுவோம். பட் அந்த எஸ்டிவேஷன் வேற, இந்த எஸ்டிவேஷன் வேற. ஸோ கொஸ்டின் நம்ம கொடுக்கறது நீங்க சரியா பாருங்க. எஸ்டிவேஷன் எந்த ஆஸ்பெக்ட்ல எழுதியிருக்காங்க, எது கூட பெட்டல் கூட எழுதியிருக்காங்கன்னா இது, அனிமல் கூட எழுதியிருக்காங்கன்னா சம்மர் ஸ்லீப். ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்ப எஸ்டிவேஷன் பெட்டல் எப்படின்னா என்ன பேசிக்கலி அரேஞ்ச்மென்ட் அது எப்படி இருக்கோ, அத நம்ம எஸ்டிவேஷன் சொல்றது. மோட் ஆஃப் அரேஞ்ச்மென்ட் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டூ அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் வேர்ல் இஸ் நோன் அஸ் ஈஸ்டிவேஷன். புரிஞ்சுதா? அப்படின்னா, இப்போ ஒரு பெட்டல் வேற பெட்டல் கூட எப்படி அந்த ரெஸ்பெக்ட்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. இல்ல ஒரு செப்பல் வேற செப்பல் கூட எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். வித் த சேம் வேர்ல்ட்ன்னு எழுதியிருக்கு. அப்படின்னா, அதே லெவலோட மெம்பர் கூட அரேஞ்ச்மென்ட் எப்படி இருக்கு, அதாக்கு நம்ம ஈஸ்டிவேஷன்னு சொல்றோம். இதுல மெயின் டைப் ஆஃப் ஈஸ்டிவேஷன் வந்துட்டு வால்வேட், ட்விஸ்டட், இம்ப்ரிகேட் அண்ட் வெக்ஸிலரி. இங்க பாருங்க. இந்த ஃபோட்டோ பாருங்க. அப்புறம் அது பேர் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு வால்வேட் எல்லாம் சிமிலரா இருக்கு. நோ ஓவர்லேப்பிங். அதாயிட்டு வந்துட்டு வருது ட்விஸ்டட். ட்விஸ்டட்ல கொஞ்சம் மிக்ஸா இருக்கு. ஒண்ணு இன்னொன்னு மேல ஓவர்லேப் ஆயிருக்கு. அப்படியே இருக்கு. இம்ப்ரிகேட்ல ட்விஸ்டட்லன்னா ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. ஒரு சைடு ஓவர்லேப் ஆயிருக்கு. இன்னொரு சைடு அண்டர்லேப் ஆயிருக்கு. பட் இம்ப்ரிகேட்ல எப்படின்னா அது ஒண்ணும் பேட்டர்ன் இல்ல. அது எப்படி வேணாலும் இருக்கு. வெக்ஸிலரி வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டைப். இதுல என்னன்னா 1 லார்ஜ் பெட்டல் அதாயிட்டு 2 சின்னது, அதாயிட்டு இன்னும் 2 அதுக்கு சின்னது. 1 லார்ஜ் பெட்டல். அப்புறம் 2 ஸ்மால் அதோட விங்கும் ஒப்லேட் இருக்கு. அது முன்னாடி படிக்கலாம். ஸோ இதாச்சு. இப்போ ஒண்ணொண்ணா கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். When sepals or petals in the whole just touch one another at the margin without overlap அப்படின்னு அர்த்தம். வால்வேட்ல என்னன்னா ஓவர்லேப்பிங் இருக்காது. ஒரு மெம்பர் இன்னொரு மெம்பரோட ஜஸ்ட் மார்ஜின் டச் ஆகும். பட் ஓவர்லேப் ஆகாது. ஸோ அந்த மாதிரி எதுல இருக்கு? கெலோட்ரோப். இங்கே எழுதிட்டு போலாம். அப்போ உங்களுக்கும் ஈஸியாகும். கெலோட்ரோப். அதே மாதிரி இன்னும் ஒன் மார்ஜின் ஓவர்லேப் ஆச்சுன்னா, அது வந்துட்டு நமக்கு சைனா ரோஸ், லேடி ஃபிங்கர், காட்டன்ல கிடைக்கும். இதோட நம்ம சொல்றது ட்விஸ்டட். ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். சைனா ரோஸ். சைனா ரோஸ், லேடி ஃபிங்கர் அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டன். ஒண்ணு ஓவர்லேப் ஆகுது. வெல்வெட்ல ஓவர்லேப் ஆகல. இதுல ஓவர்லேப் ஆயிருக்கு. இப்போ மார்ஜின் ஆஃப் செப்பல் ஓவர்லேப் ஒன் அனதர் பட் நாட் இன் எனி பர்ட்டிகுலர் டைரக்ஷன் அதான். இம்ப்ரிகேட்ல எப்படின்னா, ஒண்ணும் பேட்டர்ன் இல்ல. இப்படி ஒண்ணு ஓவர்லேப், அண்டர்லேப் எது வேணா ஓவர்லேப் ஆகலாம். அண்டர்லேப்பும் ஆகல. ஒருவேள ஒரு மெம்பரோட 2 சைடும் அண்டர்லேப் ஆகணும். இந்த மாதிரி. இங்க எப்படி இருக்கோ. இல்லன்னா ஒரு மெம்பரோட 2 சைடும் ஓவர்லேப் கூட ஆகலாம். ஸோ அந்த மாரி கண்டிஷன்ல அது நம்ம இம்ப்ரிகேட் சொல்றோம். இதோட எக்ஸாம்பிள் என்ன? கேசியா, குல்மோகர். லாஸ்ட் வந்து நம்ம ஸ்பெஷல் டைப் வெக்ஸிலரி. வெக்ஸிலரிலன்னா 1 லார்ஜ் பெட்டல் இருக்கும். அத நம்ம ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்றோம். அதாயிட்டு 2 ஸ்மால் ஆன்டீரியர் பெட்டல் இருக்கும். கீல். அதாயிட்டு 2 லேட்டரல் இருக்கும். அது பேர் விங்ஸ். நீங்க இத பார்த்தா, இது 2 இது கீழ. இது லேட்டரலி இருக்கு. இது விங்ஸ். ஸோ அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு லார்ஜ் பெட்டல் ஸ்டாண்டர்டு, ஆன்டீரியர்ல 2 சின்னது கீழ, அப்புறம் சைடுல 2 ஆன்டீரியர்ல மின்னாடி. மின்னாடி 2 அது நம்மளோட கீழ. அப்புறம் லேட்டரலினா சைட்ஸ்ல. அக்க பக்கத்துல 2 2 பெட்டல் இருக்கு. அது பேரு விங்ஸ். புரிஞ்சதா? இந்த லார்ஜஸ்ட் வந்துட்டு போஸ்டீரியராக்கும் இருக்கும். இது. இது ஆன்டீரியர் கீழ. இது லார்ஜ் போஸ்டீரியர். இது எங்க கிடைக்கும் இப்போ? இந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல கிடைக்கும். திருப்பியும் பீ, பீன் அந்த மாதிரி. ஸோ இதாச்சா. இது நம்மளோட ஆக்சஸரி ஆர்கன்ஸோட ஆச்சு. இப்ப நம்ம பார்க்கிறது நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரோஷியம் அதாயிட்டு கைனோஷியம். ஸோ ஆண்ட்ரோஷியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ். அப்படின்னா என்ன? இப்போ ஆண்ட்ரோஷியமோட பேசிக்கலி கம்போசிஷன் என்னன்னா ஸ்டேமன்ஸ். இந்த மாதிரி லாங்கா இருக்கும் இல்லையா? அதத்தான் நம்ம ஸ்டேமன் சொல்றது. ஃபோட்டோ இருக்கா? ஃபோட்டோ இல்ல. சரி பரவால்ல. ம். வெரி லாங்கா இருக்கும். இந்த எண்ட் கூட ஸ்டேமன் ஆன்தர் கூட. Each stamen which represents the male reproductive stalk or filament and an anther. இது வந்து ஸ்டேமன். இது ஸ்டாக். இதோட அப்பர் பார்ட் ஆன்தர். இந்த ஆன்தர்ல தான் பாலின் கிரெயின் கிடைக்கும். ஆன்தர் இஸ் யூசுவலி பைலோப். 2 லோப்ல டிவைட் ஆயிருக்கு.
அவ்வளோதான். ஈச் லோப்ல 2, 2 சேம்பர் இருக்கு. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சிம்பிளா. இந்த பாலன் சாக்ஸ். இந்த ஒரு சேம்பர நம்ம பாலன் சாக்ஸ் சொல்றோம். அப்ப அவ கேட்டா இது ഔട്ടർ മോസ്റ്റ് ആന്തർ அதாயிட்டு லோப். அதாயிட்டு பாலன் சாக். அதுக்குள்ள பாலன். இப்படி ஒரு கொஸ்டின் வரலாம். ஆந்தர், லோப், பாலன் சாக், பாலன் கிரெயின். ம். இப்ப ஸ்டெரைல் ஸ்டாமன்னா எதுல ஒண்ணும் இல்லையோ அது ஸ்டாமினா. ஆனா அதுல பாலன் கிரெயின் இல்ல. ஸ்டெமன் ஆஃப் த ஃப்ளவர் மேபி அதே தான். ஒண்ணுல அது யுனைட்டடா இருக்கலாம் பெட்டல்ஸ் கூட. இல்ல அவாக்குள்ளயே யுனைட்டடா இருக்கலாம். ஸ்டாமன் எல்லாம் ஒண்ணா இருக்கலாம். இப்ப இப்படி. எல்லாம் ஒண்ணா இருக்கலாம். பட் இல்லன்னா அவ அந்த ஆக்சஸரி மெம்பர் எது நம்ம பெட்டல் பார்த்தோம், செப்பல் பார்த்தோம். அது கூட கூட ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கலாம். ஸோ ஸ்டேமன்ஸ் எப்போ பெட்டல் கூட அட்டாச்ட் இருக்காளோ, அவ எபிபெட்டாலஸ். எக்ஸாம்பிள் என்ன பிரிஞ்சால். எப்ப அது எப்ப அது அந்த பெரியான்ஸ் என்ன பார்த்தோம் நேத்துக்கு எப்ப செப்பலும், கொரோலா ஒண்ணா ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கோ, அத நம்ம பெரியான்ஸ் சொல்றோம். இப்போ சர்டன் பிளான்ட்ஸ்ல அந்த பெரியான்ஸ் கூட இது ஃபியூஸ் ஆயிடும். அப்போ இது எபிஃபிலஸ் சொல்லுவோம். பெட்டல் கூட ஃபியூஸ் ஆனா எபிபெட்டாலஸ். பெரியான்ஸ் கூட ஃபியூஸ் ஆனா எபிஃபிலஸ். இதோட எக்ஸாம்பிள் என்ன லில்லி. ஓகே. அதே மாதிரி இப்போ இப்போ நம்ம கொரோலாவோட யூனிட்டி பார்த்தோம். அப்புறம் செப் இது கேலிக்ஸோட யூனிட்டி பார்த்தோம். கேமோசெபாலஸ், பாலிசெபாலஸ், கேமோபெட்டாலஸ், பாலிபெட்டாலஸ். அதே மாதிரி இப்போ ஆந்தரோடும் பார்க்க போறோம். இப்போ ஆந்தர் எல்லாம் யுனைட் ஆயி ஒன் சிங்கிள் பஞ்ச்ல இருந்தா மோனோ அடெல்பஸ், சைனா ரோஸ் எக்ஸாம்பிள். ஆனா அதே மாதிரி ஒரு பண்டில்ல 2 பண்டிலா இருந்தா அது டைஅடல். பீல என்னன்னா பீல 10 ஸ்டேமன் இருக்கு. பீ பிளான்ட்ல. அதுல என்னன்னா ஒரு பஞ்ச் 9 இருக்கும். இன்னொரு பஞ்ச்ல 1 சிங்கிளா இருக்கும். ஆனா அந்த கேஸ்ல நம்ம வந்து 2ஆ தான் சொல்றோம். ஒண்ணுல 9 இருக்கு. இன்னொன்னுல ஒண்ணே 1 இருக்கும். ஆனாலும் 2 பண்டில்னு தான் நம்ம கன்சிடர் பண்றது. சோ அதுக்கு வந்து டைஅடல். பி. அப்புறம் சிட்ரஸ் நம்ம ஆரஞ்சு அது இது அப்படி எல்லாம் என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்கோ நிம்பு எல்லாத்துலயும் நெறைய பஞ்ச்ல இருக்கு. சோ அந்த கேஸ்ல அது பாலிஅடல்பஸ் சொல்றோம். ஒண்ணு மோனோஅடல்பஸ் சைனா ரோஸ். ஒண்ணு வந்து டைஅடல்பஸ் பி. அப்புறம் பாலிஅடல்பஸ் சிட்ரஸ். உங்களுக்கு இந்த சாப்டர்ல மெயினா இந்த எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சில பிளான்ட்ஸ்ல என்னன்னா, இந்த ஃபிலமென்ட் என்ன இருக்கோ ஃப்ளவர்க்குள்ளேயே வெரைட்டியா இருக்கு. சால்வியாவும் மஸ்டர்ட்ல. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க சால்வியா, சலைவா இல்ல சால்வியா. அதே மாதிரி ஜிம்னோஸ்பர்ம் நம்ம படிக்கிறது நமக்கு இன்னொரு பிளான்ட் வரும் சால்வினியாங்க. பட் இது சால்வியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, இதுல என்னன்னா வெரைட்டி இருக்கு. ஒரு ஃபிலமென்ட் இவ்ளோ பெருசா இருக்கும். இன்னொன்னு இவ்ளோ பெருசா இருக்கும். ஸோ, அவ்வளோதான் டிஃபரன்ஸ் இதுல. அதோட எக்ஸாம்பிள் என்ன சால்வியா, சால்வியா அப்புறம் மஸ்டர்டு. சைனா ரோஸ்ல என்ன மோனோடல்பஸ், பீல என்ன டயோடல்பஸ், சிட்ரஸ்ல பாலியோடல். ஓகே. இதாச்சா. இப்போ கைனீசியம் பண்ணலாம். கைனீசியம் என்னது ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட். ஆண்ட்ரோசியம் மேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் நான் பார்த்தது. இதுல என்னன்னா, அதுல எப்படி ஸ்டேமர் இருந்ததோ, இதுல கார்பெல் இருக்கு. ஒன் ஆர் மோர் கார்பெல். இப்போ கார்பெல்ன்னா 3 பார்ட் இருக்கு. ஒண்ணு ஸ்டிக்மா, ஒண்ணு ஸ்டைலு, ஒண்ணு ஓவரி. இதோட ஃபோட்டோ இல்லையா? ஒண்ணு வந்து ஸ்டைல். இது வந்து மிடில் நம்ம எப்படி ஃபிலமென்ட் பார்த்தோமோ மேல்ல, அதே மாதிரி இது ஸ்டைலு. ஸ்டைலோட டாப்ல இந்த மாதிரி ஒரு இருக்கும். இது வந்து ஸ்டிக்மா. அப்புறம் எண்டுல இப்படி ஒரு ஓவரி இருக்கும். இது ஸ்டைல், ஸ்டிக்மா அண்ட் ஓவரி. இந்த மாரி 3 பார்ட் இருக்கும். ஒரு கார்பெல்ல. இதே மாதிரி வெரைட்டி கூட நெறைய கார்பெல் கூட இருக்கலாம். ஸோ ஓவரி வந்துட்டு என்ன, ஓவரி கீழ பார்ட், லோவர் மோஸ்ட் பார்ட், என்லார்ஜ் பார்ட். பெரிய பார்ட்னா நல்லா பெருசா இருக்கும் ஓவரி. கீழ இருக்கும். அந்த ஓவரி கூட அட்டாச்டா இருக்கும் ஒரு எலாங்கேட்டட் டியூப். அது வந்துட்டு நம்ம ஸ்டைல்ன்னு சொல்றோம். அப்புறம் ஸ்டைலுக்கு எண்டுல இருக்கும் ஸ்டிக்மா. இஸ் யூசுவலி அட் த டிப் ஆஃப் ஸ்டைல் அண்ட் தி ரிசெப்டிவ் சர்ஃபேஸ் ஃபார் பாலன் கிரெயின்ஸ். அப்படின்னா என்ன? இருக்கிறதுலயே மேல பார்ட்னா அது ஸ்டிக்மா. ஸ்டிக்மாவோட வேலை என்னன்னா, இவங்க
இப்போ வெளியில இருந்து காத்துல இருந்தோ, இல்ல தண்ணீல இருந்தோ, இல்ல பூச்சில இருந்தோ பாலன்கள் என்ன வருமோ, அது இங்க தான் லேண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட்டு. இந்த ஸ்டிக்மா மேல அங்க வந்து உட்காரும். அதாயிட்டு அந்த ஸ்டிக்மாலேருந்து பாலன் டியூப் வெளியில வரும். அந்த பாலன் டியூப் உள்ள போயிட்டு ஓவரி ரீச் ஆயிட்டு அந்த பாலன் வெளியில வரும். அப்புறம் தான் ஃபெர்டிலைசேஷன் ஆகும். ஸோ இதாக்கும் ஸ்டிக்மாவோட ஃபங்ஷன். அது ரிசெப்டர் சர்ஃபேஸ். இப்போ ஓவரிக்குள்ள ஓவியூல் இருக்கும். ஓவியூல்லயாக்கும் நமக்கு என்ன ஃபீமேலோட எக் இருக்கும் இந்த பிளான்ட்ஸ்ல. அது அங்க தான் கிடைக்கும். இது ஓவியல்குள்ள தான். ஓவியல் என்னன்னா பிளசன்டாக்கு அட்டாச்டா இருக்கும். பிளசன்டா இப்ப ஹியூமன்ஸ்ல வேற, பிளான்ட்ல வேற. பிளான்ட்ல என்ன பிளசன்டா இருக்கும். அது ஒரு குஷன் லைக் சப்ஸ்டன்ஸ். அதுல ஓவியல் அட்டாச்டா இருக்கும். அதான். சோ இப்போ என்ன பார்க்குறோம்னா, when more than one carpel is present னா ஒரு கார்பெலுக்கு இன்னும் ஜாஸ்தி இருந்தப்போ, ஒண்ணுல அது ஃப்ரீயா இருக்கும். அட்டாச்டா இருக்கு. இப்ப எப்படி ஸ்டேமன்ல பார்த்தோமோ ஒண்ணா பண்டில்ல இருக்கா? இல்ல எல்லாமே ஃப்ரீயா இருக்கா? அதே மாதிரி இதுலயும். அது எல்லாத்துலயும் ஃப்ரீயாவே இருந்தா, அது நம்ம அப்போகார்பஸ் சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன லோட்டஸ் ரோஸ். ஓகே. அதே மாதிரி கார்பெல் எப்போ ஒண்ணா இருக்குமோ, எல்லாம் ஒண்ணா ஃபியூஸ் ஆயிடுமோ, அத நம்ம சின் கார்பஸ் சொல்றோம். சின்னா மோஸ்ட்லி நம்ம சொல்ல ஃபெர்டிலைசேஷன் அந்த டெர்ம் யூஸ் பண்ணோம். அப்போ ஃபியூஷன்னு அர்த்தம் அதோட சின்னோட. ஸோ ஃபியூஸ்டா இருக்கும் ஒண்ணா. எல்லாம் சின் கார்பஸ்ன்னு சொல்றது. அப்போகார்பஸ், சின் கார்பஸ். மஸ்டர்ட் டொமேட்டோல அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போகார்பஸ்ன்னா லோட்டஸ் ரோஸ்ல. சின் கார்பஸ் மஸ்டர்ட் டொமேட்டோல. ஸோ இதாயிட்டு ஃபெர்டிலைசேஷன் ஆயிட்டு இந்த ஓவியல் என்ன இருக்கோ, அது சீட் ஆகும். ஓவரி என்ன இருக்கோ ஃப்ரூட் ஆகும். நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓவியூல், சீடு. ஓவரி வந்துட்டு ஃப்ரூட். இல்ல. இப்போ இதாச்சு. இப்போ பிளாசன்டேஷன் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ல பார்க்கலாம். பிளாசன்டேஷன்னா இப்ப என்ன அர்த்தம்? ஏஸ்டியேஷன் நம்ம என்ன பார்த்தோம்? பெட்டலும், செப்பல் என்ன இருக்கோ அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டூ ஒன் அனதர். இன்னொரு கூட எப்படி இன்னொரு மெம்பர் கூட அதே வேர்ல்டோட எப்படி அரேஞ்ச்டா இருக்கோ அதாக்கும் ஏஸ்டியேஷன். பிளசன்டேஷன் என்ன? இப்போ இந்த ஓவியல் எப்படி பிளசன்டா கூட அட்டாச் ஆயிருக்கு ஓவரியில எப்படியெல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கோ அது வந்துட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிளசன்டேஷன்னு சொல்லுது. அவ்வளவுதான். இதுல நமக்கு 5 டைப் வருது ஆல்மோஸ்ட். மார்ஜினல், ஆக்சைல், பெரைட்டல், பேசல், சென்ட்ரல் அண்ட் ஃப்ரீ சென்ட்ரல். இப்ப எல்லாம் ஒண்ணொண்ணு கொஞ்சம் பார்க்கணும் எப்படி அட்டாச் ஆயிருக்கு அதோட எக்ஸாம்பிள். இப்ப மார்ஜினல்ல என்ன? மார்ஜினல் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எண்ட்ல இருக்குமா, மார்ஜினோட எட்ஜ்ல இருக்கும். So, placenta forms a ridge along the ventral suture of the ovary and ovules are born on this ridge forming two rows as in P. ஓகே. இப்போ இது பார்க்கலாம். அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ஓவரி இருக்கும். இந்த P போட்டோ பாருங்க. இது வந்துட்டு இது டார்சல். அப்புறம் இது வந்துட்டு வென்ட்ரல். இது ஒரு ஓவரி Pயோட இந்த ஓவரில டார்சல் சைடு ஒண்ணு இருக்கு, வென்ட்ரல் சைடு. இப்போ வென்ட்ரல் சூச்சர் என்ன இருக்கு? சூச்சர்னா பேசிக்கலி டிவிஷன். அந்த வென்ட்ரல் சூச்சர் மேல 2 ரோல இந்த ஓவியல் அட்டாச்டா இருக்கும். இப்டி, 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 இப்டி. இப்ப நீங்க பீயோட ஒரு பாட் வீட்ல எப்போ வெஜிடபிள் எல்லாம் வாங்குறது நீங்க தொறந்து பார்த்தா, அப்படிதான் உங்களுக்கு சீடும் கிடைக்கும். 2 சைட்லயும் ஒரு ஒரு சூச்சர் இருக்கும். ஒரு லைன் இருக்கும். அதோட 2 சைடுல அப்படி இப்படி அட்டாச்டா இருக்கும் சீடு. ஸோ அதே மாதிரி ஓவியலும் அட்டாச்டா இருக்கும். ஸோ இது வந்துட்டு மார்ஜின் சிம்பிளா. எக்ஸாம்பிள் என்ன? பி. இப்போ அடுத்து இது இதாயிட்டு. When the placenta is axial and the ovules are attached to it in a multilocular ovary, the placentation is said to be axial. Okay. இதுல என்னன்னா, இதுல ஓவரிக்குள்ள லோக்யூல்ஸ் வரும். இப்ப அதுல என்ன பார்த்தோம்? கீழ எல்லாம் நோ லோக்யூல்ஸ், நோ டிவிஷன் இன்சைட் தி ஓவரி. ஒரே இடத்துல எல்லாம் அட்டாச்டா இருக்கு. இப்ப என்னன்னா ஓவரிக்குள்ள லோக்யூல் வரும். அப்புறம் ஓவரியோட என்ன ஆக்சிஸ் இருக்கோ, அதுல எப்படி பிளசன்டா இருக்கு. அந்த பிளசன்டா மேல ஏதோ ஒரு ஒரு லோக்யூல்ல அவ்வளோ ஓவியல் அட்டாச்டா இருக்கு. ஸோ இதாக்கும் ஆக்சைல்ல. ஆக்சியல் பிளசன்டேஷன்னா இப்படி இருக்கும். அலாங் தி ஆக்சிஸ் பிளசன்டா இருக்கும். அது மேல அட்டாச்டா இருக்கும் லோக்யூல். ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்ன? சைனா ரோஸ், டொமேட்டோ அண்ட் லெமன். பெரைட்டல் இது எக்ஸாம்பிள் சைனா ரோஸ், டொமேட்டோ, லெமன் எக்ஸாம்பிள் பேர் எழுதணும். டொமேட்டோ. இல்ல சைனா ரோஸும் ஞாபகம். ஓகே. இப்ப பெரைட்டல் பிளசன்டேஷன்ல என்ன அர்த்தம்? ஒண்ணுல அது
பெரைட்டல்னாலே ஏதோ ஒரு வால்ல தான் அட்டாச்டா இருக்கும். ஒண்ணுல அது இன்னர் வால்ல அட்டாச் ஆயிருக்கலாம் ஓவரியோட இல்ல பெரிஃபரல் பார்ட்ல கூட அட்டாச் தான். அவ்வளவுதான் பெரைட்டல் பிரசன்டேஷன். இதோட எக்ஸாம்பிள் இதோட எக்ஸாம்பிள் என்ன? ஆர்ஜிமோன் அண்ட் மஸ்டர்ட். இதுல இன்னும் ஸ்பெசிஃபிக் ஐட்டம் இருக்கு. இன்னர்வேஷன் இருக்கு. இதுல என்னன்னா ஓவரி இஸ் ஒன் சேம்பர் பட் இட் பிகம்ஸ் டூ சேம்பர் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் வால்ஸ். அப்படின்னா நம்ம இப்ப எக்ஸேல்ல பார்த்தா நிறைய சேம்பர்ல ஆகும், நிறைய லோக்யூல்ல ஆகும். பட் இந்த பெரைட்டல்ல இது மோஸ்ட்லி ஒன் சேம்பர் தான். பட் இதுல ஃபால்ஸ் ஒரு செப்டம் வரும். எதுல இருந்தாவது டூ சேம்பர் ஆயிடுமோ. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு பெரைட்டல்ல தான் கிடைக்குது. ஸோ இது நல்ல கொஸ்டின் ஆச்சும் உங்களுக்கு கேட்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் லாஸ்ட் வந்துட்டு ப்ரீ சென்ட்ரலும் பேசல். When ovules are born on the central axis and septa are absent, as in dianthus and primrose, the placental presentation is said to be precentral. இதுல பாருங்க ஒன்னும் டிவிஷனே இல்ல. அப்படியெல்லாம் ஒரு லைன் கூட இல்ல. ஸோ அதுதான் அது வந்து சொல்லணும்னா ப்ரீ சென்ட்ரல். சென்ட்ரல் ஆக்சிஸ்ல டிவைட் ஆயிருக்கு. சென்ட்ரல் ஆக்சிஸ்ல பிளசன்டா இருக்கு. ஆக்சியல் மாதிரியே. ஆனா இதுல ஒன்னும் லோக்யூல்ல டிவிஷன் இல்ல, சேம்பர்ல டிவிஷன் இல்ல. அதுக்கு தான் நம்ம சொல்றது இது ப்ரீ சென்ட்ரல். ஸோ அதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு டயாந்தஸ் அண்ட் பிரைம்ரோஸ். இது ரெண்டாக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள். Basal presentation என்ன? The placenta develops as basal as at the base of the ovary and a single ovule is attached to it as in sunflower and marigold. இப்போ இதுவரை நம்ம பார்த்தது என்ன நிறைய ஓவரிலையும். பட் இதுல பேசல்ல என்னன்னா ஒரே ஒரு ஓவரி தான் இருக்கும் ஓவரிக்குள்ள. அதுவும் பேஸ்ல அது பிளசன்ட் டெவலப் ஆகும், அது கூட அட்டாச்டா இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் என்ன? சன்ஃபிளவர் இல்ல மேரிகோல்ட். இந்த இந்த பிரசன்டேஷன்ல வந்துட்டு நமக்கு இந்த போட்டோ பார்த்தோம்னா என்ன ரைட் சைடுல இருக்கோ அப்புறம் எக்ஸாம்பிள் ஞாபகம். தியரி மேல மோஸ்ட்லி லைன் டு லைன் கொஸ்டின் இதுல இருந்து வராது. வெறும் அந்த ஃபால்ஸ் ஒண்ணு தான் வரும் இந்த கொஸ்டின் லைன் மாதிரி வந்தா. பாக்கி இந்த போட்டோ கொடுத்து அவ ஆராம கேட்கலாம். இதோட எக்ஸாம்பிள் என்ன? ஒரு ஃப்ளவரோட 4 வேர்ல்ஸ் பத்தி பேசியாச்சு. இப்போ ஃப்ரூட் பத்தி பேசலாம். ஃப்ரூட் வந்துட்டு என்னது? ஒரு போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ப்ராடக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபெர்டிலைசேஷன் ஆயிட்டு வர ப்ராடக்ட், ஒரு விஷயம் அது. ஃப்ரூட் வந்துட்டு ஓவரி எப்போ மெச்சூர் ஆகுமோ ரைப் ஆகுமோ அதை நம்ம ஃப்ரூட்னு சொல்றோம். ஃப்ரூட் இஸ் a characteristic feature of the flowering plant. நம்ம ஜிம்னோஸ்பர்ம் ஆஞ்சியோஸ்பர்ம்ல பார்க்க ஜிம்னோஸ்பர்ம்ல நம்ம பார்த்தோம் அதுல ஓவியல் ஃப்ரீயா இருக்கும். அப்போ அதுல ஃப்ரூட் ஃபார்மேஷன் எல்லாம் இருக்கும். பட் ஆஞ்சியோஸ்பர்ம்ல ஓவியல் எல்லாம் கவர்டா நல்லா இருக்கும் ஓவரிக்குள்ள. இப்போ நமக்கு ஃப்ரூட் கிடைக்கிறது. ஃப்ரூட் கொஞ்சம் கேசஸ்ல நமக்கு ஃபெர்டிலைசேஷன் இல்லாம கிடைக்கிறது. அது வந்துட்டு பார்த்தினோ கார்பிக். நிறைய பிளான்ட்ஸ்ல ஃபெர்டிலைசேஷன் இல்லாம இது செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இல்லாம ஃபெர்டிலைசேஷன் ஆயிடுது. அதை நம்ம பார்த்தினோஜெனிசிஸ் சொல்றோம். அதே மாதிரி சிமிலர் ஃபெர்டிலைசேஷன் இல்லாம டெவலப் ஆன ஃப்ரூட் பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்னு சொல்றோம். ஸோ இப்போ ஃப்ரூட்டோட ஸ்ட்ரக்சர் ஒரு பேசிக்கா என்ன நீங்க பார்த்தோன்னா அதுல வெளியில 3 லேயர் இருக்கும். ஒண்ணு வந்துட்டு பெரிகார்ப். அப்புறம் பெரிகார்ப்ல என்ன இருக்கும்? ஒரு அவுட்டர் எபிகார்ப் இருக்கும், ஒரு மீசோகார்ப் இருக்கும் அண்ட் ஒரு இன்னர் எண்டோகார்ப் இருக்கும். ஸோ இந்த 3 லேயர் இருக்கும் பெரிகார்ப்ல. பெரிகார்ப் வந்துட்டு அதோட அவுட்டர் கவரிங். பேசிக்கலி ஃப்ரூட்டை வெளியில இருந்து என்ன மூடுறதோ அதை பெரிகார்ப் சொல்றோம். அந்த பெரிகார்ப்புக்கு 3 பார்ட் இருக்கும். ஒன்று வந்துட்டு எபிகார்ப், இது மோஸ்ட் அவுட்டர் மோஸ்ட். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு மீசோகார்ப், இது மிடில் இருக்கும். அப்புறம் ஒரு எண்டோகார்ப், இது சீடை கவர் பண்ணுவோம் டைரக்டா. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்க்குறேன். பெரிகார்ப் வந்துட்டு ஒரு வாட்டி ட்ரையா கூட இருக்கும், ஒரு வாட்டி ஃப்ளஷி கூட இருக்கலாம். எப்போ அது ஃப்ளஷியா இருக்குமோ அது டிவைட் ஆகுறது. இப்போ நம்ம மேங்கோட எக்ஸாம்பிள வச்சா எபிகார்ப் நம்ம பார்க்கறது மேங்கோ வெளியில மாம்பழம் வெளியில என்ன தோல் இருக்கு இல்லையா, அது நம்ம எபிகார்ப் சொல்றது. மிடில்ல நம்ம என்ன சாப்பிடுறோம் மேங்கோட ஃப்ளஷ் மாதிரி நல்லா ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா, அது மீசோகார்ப். அப்புறம் எண்ட்ல சீடுக்கு ஒரு கவரிங் இருக்கும், அது வந்துட்டு எண்டோகார்ப். ஞாபகம் மேங்கோல சாப்பிட்டது வந்துட்டு அந்த மீசோகார்ப் இருக்கும். ஓகே. அப்படின்னா இப்போ ஃப்ரூட் இன் மேங்கோ அண்ட் கோகோனட் ஃப்ரூட் இஸ் நோன் அஸ் ட்ரூப். இது பேர் வந்துட்டு ட்ரூப். ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரூப். இந்த ட்ரூப்ல என்ன, தே டெவலப் மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரி.
அப்படின்னா என்ன அர்த்தம்? மோனோகார்புலரினா ஒரே ஒரு கார்பெட் இருக்கு அதுல. சுப்பீரியர் ஓவரின்னா என்ன? ஹைப்போகைனஸ் நம்ம பார்த்தோம்ல ஃப்ளவர். எதுல ஓவரியோட பொசிஷன் இருக்கிறதுலயே மேல இருக்கும். ஸோ அந்த மாரி ஃப்ளவர்ல இந்த மாரி ஃப்ரூட் டெவலப் ஆகும்னு சொல்லுது. ஒன் சீடட் ஒரே ஒரு சிங்கிள் சீட் தான் கிடைக்கும். இப்ப நீங்க பப்பாயா பார்த்தா, இல்ல டொமேட்டோ பார்த்தா ஒரே ஒரு ஃப்ரூட்குள்ள நெறைய சீட் கிடைக்கும். பட் இதுல என்னன்னா ஒரே ஒரு பெரிய சீட் கிடைக்கும். இதுல என்ன அவுட்டர் தின் எபிகார்ப் இருக்கும். நான் இப்ப சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, மேங்கோ கூட ரிலேட் பண்ணுங்க. நம்ம மாம்பழம் கூட என்ன சொல்லிட்டு இருக்கேனோ. வெளியில தோல் என்ன இருக்கும்? தின்னா இருக்கும். மிடில்ல ஃப்ளெஷி இருக்கும். ஆனா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நல்லா ஸ்வீட்டா இருக்கும் மிடில்ல. அண்ட் இன்னொரு ஸ்டோனி ஹார்ட் எண்டோகார்ப். நீங்க எப்போ சீடு நீங்க கிட்ட போயாச்சுன்னா, அது நல்லா ஹார்ட் கல் மாதிரி. ஸோ அந்த மாரி ஸ்டோனி ஹார்ட் எண்டோகார்ப் இருக்கும். கோகோனட்ல என்ன இந்த மீசோகார்ப் என்ன இருக்கோ அதுவும் ஃபைப்ரஸ் ஆயிடும். அது நம்ம மீசோகார்ப் சாப்பிட முடியாது கோகோனட்ல. கோகோனட்ல நம்ம சாப்பிடுற பார்ட் வந்து அதோட இந்த எண்டோஸ்பெர்ம் ஆக்கும். லிக்விட் எண்டோஸ்பெர்மும் இது. நம்ம நெக்ஸ்ட் 12th ஒரு சாப்டர் படிக்கிறது அத படிக்கலாம். ஸோ இது ஃப்ரூட் பத்தி ஆச்சு. இப்ப சீட் பத்தி. ஓவியூல் வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆயிட்டு சீடா மாறும். அதாக்கும் சீடுனா. இப்ப இதுல என்ன இருக்கும்? சீடோட ஒரு அவுட்டர் எப்படி இப்ப எல்லாத்துக்கும் ஒரு வெளியில தோல் இருக்கோ, அதே மாரி சீடுக்கும் இருக்குங்க. ஒரு புரொடெக்ஷன்க்கு, ஒரு கொஞ்சம் சேஃப்டிக்கு, பாதுகாப்புக்கு. அதே மாதிரி இந்த சீட்ல ஒரு சீட் கோட் இருக்கும். அப்புறம் ஒரு எம்பரியோ இருக்கும். எம்பரியோல என்ன இருக்கும்? ஒரு ரேடிக்கல் இருக்கும். ஒரு எம்பரியோனல் ஆக்சிஸ் இருக்கும். அப்புறம் உள்ள 1 இல்ல 2 காட்டிலிடன் இருக்கும். இப்ப மோனோகாட் நம்ம சொல்லிண்டு இருக்கோம் இல்லையா? அப்போலேருந்து மோனோகாட், டைகாட். மோனோகாட்னா ஒரே ஒரு காட்டிலிடன். அது என்னன்னா வீட் மேஸ்ல நீங்க இந்த ரைஸ் சாப்பிடுறது, இது ஆட்டா பண்ணுறது அதோட எல்லாம் ஒரே ஒரு காட்டிலிடன் தான். பாக்கி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் டைகாட்னா அந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ், பீஸ், பட்டாணி, பீன்ஸ் அதுல எல்லாம் லெகுமினஸ் பிளான்ட். அந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல டைகாட்டிலிடன் 2 காட்டிலிடன் இருக்கும். அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 2ஓட ஸ்ட்ரக்சர் நம்ம படிக்கணும். இது இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இதோட கொஸ்டின் கூட வரலாம் டைரக்ட்டா. உங்க தியரி எக்ஸாம்லயும் வரும், நீட்லயும் கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தி அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் தி சீட் இஸ் கால்ட் சீட் கோட். ஓகே. இப்போ சீட் கோட்ல இப்ப எப்படி பெரிகார்ப்ல 3 லேயர் இருக்கோ, அதே மாரி சீட் கோட்லயும் ஏதோ இருக்கும் இல்ல? சீட் கோட்ல 2 இருக்கு. ஒண்ணு வந்துட்டு அவுட்டர் டெஸ்டா அண்ட் இன்னர் டெக்மென். Outer testa, inner tegmen. Okay. Hilum is a scar on the seed coat through which developing seeds were attached to the fruit. அப்படின்னா இப்போ ஓவரிக்குள்ள அந்த ஓவியல் எங்கேயோ அட்டாச்ட் ஆகும் இல்லையா? இப்போ அது ஓவரி என்ன ஆகுறது? ஓவரி வந்துட்டு பழம் ஆகுறது, ஃப்ரூட் ஆகுறது. அதே மாதிரி ஓவியல் வந்துட்டு பீஜா ஆகுறது, இந்த சீட் ஆகுறது. அப்போ அந்த சீடும் அந்த ஃப்ரூட்ல எங்கேயோ ஒரு இடத்துல அட்டாச்டா இருக்கும். இப்போ அது செப்பரேட் ஆனப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்கார் மாதிரி வந்துடும். ஒரு மார்க் மாரி வந்துடும். அந்த மார்க்க நம்ம சொல்றது ஹைலைட். அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த சீட் பாருங்க. இது உங்களுக்கு ஹென்னாவோட சீட் மாதிரியே காணும். இது இந்த பார்ட்ல அது அட்டாச்டா இருந்தது. அதோட ஓவரி. சரிங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அபவ் த ஹைலம் ஸ்மால் போர் கால்ட் த மைக்ரோபைல். இந்த மைக்ரோபைல் த்ரூ நமக்கு அந்த சீட் வாட்டர் போணும் இல்லையா? அந்த ஏர் வேணும் இல்லையா? அப்ப அது வந்து இது போர் த்ரூ தான் போறது. இந்த சீடு கோட்குள்ள ஒரு எம்ப்ரியோ இருக்கு. இந்த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் இருக்கு. 2 காட்டிலிடன் இருக்கு. இது பாரு இது ஒரு ஆக்சிஸ். இதோட 2 சைடுலயும் ஒரு காட்டிலிடன் இருக்கு. காட்டிலிடன்ல மோஸ்ட்லி என்ன? ஃபுல் ஆஃப் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். அந்த சீட டெவலப் ஆகி ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் பிளான்ட் ஆகுற வர கிரீன் ஆயிட்டு அது தானா சாப்பாடு உண்டாக்குற வர இந்த காட்டிலிடன் அதுக்கு சாப்பாடு குடுத்துட்டு இருக்கும். என்ன நியூட்ரிஷன் வேணுமோ எல்லாம் குடுத்துட்டு இருக்கும். அப்புறம் சாயில்லேருந்து மண்ணுலேருந்து தண்ணி கிடைக்கும். காட்டிலிடன்லேருந்து சாப்பாடு கிடைக்கும். ஸோ இந்த வேல ஒரு எம்ப்ரியோ உயிரோட இருக்கும். அது ஒரு தானா ஒரு சீட் ஆகுற வர. இந்த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ்ல ஒரு எண்டுல ரேடிக்கல்ல, ஒரு எண்டுல ப்ளூமியம். நம்ம அப்பவே படிச்சோம்ல ரேடிக்கல்ல என்னன்னா ரூட் சிஸ்டம் வருது. அலாங் பாசிட்டிவ் ஜியோட்ரோபிக் குரோத் அப்படின்னா அலாங் தி எர்த் க்ரோ ஆகுது டவுன். ப்ளூமியல் வந்து ஷூட் சிஸ்டம் கொடுக்கும். ஸ்டெம், லீவ்ஸ் அது இது ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் ஓகேங்களா? இப்போ இது ஒரு பேசிக் டைகோட்டிலிடன் சீட் ஸ்ட்ரக்சர் இதாச்சு. இப்போ சில இது சீட்ல என்னன்னா எண்டோஸ்பெர்ம்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கும்.
எக்ஸாம்பிள் என்ன கேஸ்டர், கோகோனட் அதுலலாம் எண்டோஸ்பெர்ம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த எண்டோஸ்பெர்ம் கூட டபுள் ஃபெர்டிலைசேஷனோட ஒரு ரிசல்ட். இப்போ டபுள் ஃபெர்டிலைசேஷன் நம்ம நெக்ஸ்ட் இயர் இப்போ 12th படிக்கிறது நமக்கு சரியா புரியும். ஞாபகம் வச்சுக்கணும். டபுள் ஃபெர்டிலைசேஷன் ஆவறது எண்டோஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. இன்னும் என்ன ஒரு ஃபுட் ஸ்டோரிங் டிஷ்யூ தான். பேசிக்கலி காட்டிலிடன் என்ன இருக்கும் ஃபுட் ஸ்டோர் பண்ணுறது. அதே மாதிரி எண்டோஸ்பெர்மும் ஃபுட் ஸ்டோர் பண்ணுறது ஒரு எக்ஸ்ட்ரா மெக்கானிசம்னு நினச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீஸ், பட்டாணி, இது பீன்ஸ் அவார்ட்லாம் எண்டோஸ்பெர்ம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அதுல காட்டிலிடன் நல்லா பெருசா இருக்கு. அதே ஃபுட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு நான் எண்டோஸ்பெர்மஸ் சீட். இப்போ எதுல காட்டிலிடன் எதுல எண்டோஸ்பெர்ம் இருக்கோ அது எண்டோஸ்பெர்மஸ் சீடு. எதுல இல்லையோ அதுல நான் எண்டோஸ்பெர்மஸ் சீட். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ரெண்டோட இது நான் எண்டோஸ்பெர்மஸ் சீட்ல ஃபுட் எங்கேருந்து கிடைக்கிற சாப்பாடு த்ரூ காட்டிலிடன். எண்டோஸ்பெர்மஸ் சீட்ல மெயின்லி இது எண்டோஸ்பெர்ம்ல தான் ஃபுட் கிடைக்கும். ஸோ அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு டைகாட் சீட்டோட ஆச்சு. இப்ப நம்ம படிக்கிற மோனோகாட் சீட் பத்தி. இது monocotyledons are seeds are endosperm. Ah, most of the seeds of monocot endosperm. But கொஞ்சம் சில monocotyledon plants இருக்கு such as orchids. அதுலயும் நான் endosperm இருக்கு. நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். எது டைகாட் இருக்கோ மோஸ்ட்லி அவகிட்ட நான் எண்டோஸ்பெர்ம் சீட் தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸாம்பிள் இருக்கும் எங்க எண்டோஸ்பெர்ம் இருக்கும். எக்ஸாம்பிள் கேஸ்டர். பட் எது மோனோகாட் இருக்கோ அதுல நிறையவே சீட்ஸ் எண்டோஸ்பெர்மஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் நமக்கு வீட், ரைஸ், மேஸ், சாதம், கோதி என்னெல்லாம் இருக்கோ அதுல எல்லாம் எண்டோஸ்பெர்மஸ் சீட் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோகாட் இஸ் நான் எண்டோஸ்பெர்மஸ். இது ஒரு கொஸ்டின் ஆச்சு. அதோட ஆன்சர் வந்துட்டு ஆர்கிட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுலயும் எண்டோஸ்பெர்மஸ் நான் எண்டோஸ்பெர்மஸ் ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ சீடு இந்த மெம்பரேனஸ் மேஸ் என்ன இருக்கும், மேஸ், வீட் அதெல்லாம் என்ன இருக்கும், இந்த சீட் கொட்டு இது வந்துட்டு மெம்பரேனஸ் அண்ட் இஸ் ஃபியூஸ்ட் வித் ஃப்ரூட் வால். அப்படின்னா என்ன, இது ஒரு ஃபுல் ஃப்ரூட் தான் இது. இதோட வால் ஃப்ரூட்டோட என்ன இருக்கோ வால் அதுவும் சீடோட வால் ஒன்னா ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் அது மெம்பரேனஸ் திக் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதாக்கும் நம்ம சொல்றது இது. இது எப்படி சொல்றோம் நம்ம. தி எண்டோஸ்பெர்ம் இஸ் பல்கி அண்ட் ஸ்டோர் ஃபுட்ஸ். நீங்க இந்த போட்டோ பாருங்க. இங்க உங்களுக்கு கிளியரா தெரியுது எண்டோஸ்பெர்ம் நிறைய பெரிய ஏரியா கவர் பண்ண. அதே மாதிரி இங்க பாருங்க சீட் கோட்டும் ஃப்ரூட் வால். இது வெளியில வந்துட்டு ஃப்ரூட் வால் அண்ட் இது உள்ள வந்துட்டு சீட் கோட் ரெண்டும் ஃபியூஸ் ஆயாச்சு, ஒன்னாயாச்சு. அது ரெண்டும் ஒன்னாயிட்டு ஒரு நல்ல திக் லேயர் ஆயாச்சு. இப்போ எண்டோஸ்பெர்முக்கு மாத்திரம் ஒரு கவரிங் இருக்கு. அது வந்துட்டு அல்யூரோன் லேயர். எண்டோஸ்பெர்மோட கவரிங் மாத்திரம் சீடோட கவரிங் அல்ல. சீடோட கவரிங் வந்துட்டு சீட் கோட் ஃப்ரூட் வால் ஆகும். எண்டோஸ்பெர்மோட கவரிங் அல்யூரான் லேயர் இருக்கும். இது வந்துட்டு புரோட்டீனேஷியஸ் ஒரு லேயர் இருக்கும். எம்ப்ரியோ ஸ்மால் அண்ட் சிச்சுவேட்டட் என்ன குரூப் அட் ஒன் எண்ட் ஆஃப் தி எண்டோஸ்பெர்ம். அப்படின்னா பாருங்க எண்டோஸ்பெர்மோட ஒரு மூலையில எங்க மாத்திரம் சீட் இவ்வளோண்டா இருக்கு. எண்டோஸ்பெர்ம் மாத்திரம் இருக்கு. இப்போ இதோட ஒரு எண்ட்ல அப்படி இருக்கு கவர்டா இருக்கு. Not situated one end of the curve. It consists of one large shield-shaped cotyledon known as scutellum. இது பெருசு வந்துட்டு ஒரு ஸ்கூட்டில்லம். இந்த காட்டிலிடனோட மூலையிலாக்கும் இந்த ஏரியா வந்துட்டு எம்ப்ரியோல நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. ஓகே, இது வந்துட்டு ஷீல்ட் ஷேப் காட்டிலிடன் அதாயிட்டு எம்ப்ரியோ இருக்குள்ள. அந்த எம்ப்ரியோல என்ன ப்ளூமியோல ரேடிக்கல். எப்படி டைகாட்ல ப்ளூமியோல் ரேடிக்கல் இருக்கோ அதே மாதிரி மோனோகாட்லயும் ப்ளூமியோல் ரேடிக்கல் இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க ரேடிக்கல் என்ன இருக்கும், ரூட் சிஸ்டம். அதோட கவரிங் என்ன போலியோ ரைசா. ஞாபகம் வச்சுக்கோங்க ரைசாய்ட் நம்ம கேட்டிருக்கல ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அந்த பேசிஸ்ல வச்சுக்கோங்க ரேடிக்கல் இஸ் கவர்டு பை போலியோ ரைசா. ப்ளூமியோல் இஸ் கவர்டு பை போலியோப்டைல். இது பேசிக்கலி ஒன்றும் இல்லை, அதோட ப்ரொடெக்ஷனுக்கு இந்த ரெண்டு ஷீட் இருக்கு. ப்ளூமியோலுக்கு போலியோப்டைல் பி ப்ளூமியோல இருக்கு. அதே மாதிரி போலியோப்டைலையும் பி இருக்கு. அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரேடிக்கல் என்ன இருக்கும், ரேடிக்கல் ரூட் போலியோ ரைசா ரைசாய்ட் ரூட் மாதிரி ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி நீங்க போலியோ ரைசா போலியோப்டைல் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது பேசிக்கலி ஒரு மோனோகாட் சீடோட ஸ்ட்ரக்சர். ரெண்டோட போட்டோ பார்த்துக்கோங்க, அப்புறம் டயக்ராம்ஸும் பார்த்துக்கோங்க. லேபிளிங்க்கும் வரல, அதில் டைரக்டா கொஸ்டின் கூட வரல. ஸோ இது ஒரு
எல்லா பிளான்ட்ஸ் நம்ம ஃப்ளவர் ரிலேட்டட் என்ன இருக்கோ, ஃபெர்டிலைசேஷன் ஆயிட்டு என்ன இருக்கோ, அத நம்ம கவர் பண்ணணும். ஸோ லாஸ்ட் பார்ட் பண்ணலாம். ம். செமி டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டிபிக்கல் ஃப்ளவரிங் பிளான்ட். அப்படின்னா என்ன? இந்த ஃப்ளவரோட ஃப்ளோரல் ஒரு டயகிராம் இருக்கு. அத நம்ம கொஞ்சம் இப்ப பார்க்கலாம். ம். நம்ம இவ்வளோ டைம்ல நம்ம நெறைய ஃபீச்சர் பார்த்தோம். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்டோட. இப்போ இதோட நம்ம இப்போ எழுதுறது இப்ப எல்லா வாட்டியும் எழுத முடியாது. அது எந்த மாதிரி பெட்டல் இருக்கு, எந்த மாதிரி கொரோலா, எந்த மாதிரி கேலிக்ஸ் இருக்கு, எவ்வளோ பேரல் இருக்கு, எவ்வளோ ஸ்டேமன் இருக்கு, பைசெக்சுவலா, மோனோசெக்சுவலா. அதுக்கு நம்ம ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருக்கோம். அத எழுதுறதுக்கு. இப்ப அந்த ஃபார்முலா பார்க்கலாம். இந்த பிளான்ட் இஸ் டிஸ்கிரைப்ட் பிகினிங் வித் இப்போ ஒரு செடி நம்ம குடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு கையில அது எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அதோட ஹேபிட், அது எங்க இருக்கு? எங்க சூடு வெதர்ல இருக்கா? இல்ல தணுப்புல இருக்கா? இல்ல தண்ணியில இருக்கா? எழுதுவோம். அதாட்டு அதோட வெஜிடேட்டிவ் கேரக்டர் எப்படி இருக்கு? ஸ்டெம் கிரீன் இருக்கா? woody இருக்கா? ரூட் சிஸ்டம் எப்படி? லீவ்ஸ் எப்படி இருக்கு? பைலோடாக்சியனா அதெல்லாம் எழுதுவோம். அதாயிட்டு ஃப்ளவர் பத்தி எழுதுவோம். இப்போ வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் நம்ம ஒரு வாட்டி டிஸ்கிரைப் பண்ணியாச்சுன்னா, அது சிம்பிளா ஒரு ஃப்ளோரல் டயகிராம் அண்ட் ஃபார்முலாலேருந்து பிரசன்ட் பண்ணுவோம். ஸோ சிம்பிளா இந்த நீங்க ஃபார்முலா, இந்த டயகிராம் நீங்க வச்சு நீங்க ஃபுல்லா சொன்னா ஒரு பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா, ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம் இப்போ. இப்போ பிஆர்ன்னு உங்களுக்கு எங்கேயோ காணினா, அது பிராக்டியேட். நான் பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு ஒரு டைப்ல பிராக்ட்ஸ் இருக்கும். இல்ல இருக்காது. பிராக்டியேட்டா அந்த ஆக்சிஸ்ல இருக்கும் பெடிசலோட. அது அந்த மாதிரி இருந்தா பிராக்டியேட். பிராக்டிஸ் இருந்தா பிராக்டியேட், பிராக்ட் இல்லன்னா பிராக்டியேட். பிஆர் ஒன்ல பிஆர் இருக்கும் பிராக்டியேட்ல. பிராக்டியேட் இருக்கிறது பிஆர் இருக்கும். இப்படி அவ்வளவுதான். ஓகே. அப்புறம் கே என்னன்னா கேலிக்ஸ். சி ஃபார் கேலிக்ஸ். கே கூட வரல. அப்புறம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொரோலாக்கு நம்ம சி யூஸ் பண்றோம். அப்போ கேலிக்ஸுக்கு நம்ம சி யூஸ் பண்ண முடியாது. ஸோ கே யூஸ் பண்றோம். ஸோ கே ஃபார் கேலிக்ஸ், சி ஃபார் கொரோலா. பெரியாந்து இருந்தா எங்க ரெண்டும் ஃபியூஸ்டா இருந்தா அப்போ பி நான் எழுதுறோம். ஏ ஃபார் ஆண்ட்ரீஷியம், ஜி ஃபார் கைனீஷியம். இப்போ ஜி கீழே ஒரு லைன் போட்டேன் அப்படின்னா ஜி அந்த லைன் மேல இருக்கு. அப்போ அது ஜி சுப்பீரியர் ஆகும். ஜி பெருசா இருக்கு லைன். அப்போ சுப்பீரியர் ஓவர். அதே மாதிரி நம்ம ஜி மேல ஒரு லைன் போட்டா அந்த ஜி வந்துட்டு கைனீஷியம் இஸ் இன்ஃபீரியர் டு த லைன். ஸோ அப்போ இன்ஃபீரியர் ஓவர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் ஃபீமேல் சிம்பிள் சேம் தான். ஹியூமன்ஸ்ல என்ன யூஸ் பண்றோம் எல்லாத்தையும் அதே சிம்பிள் தான். ஸோ பைசெக்சுவல் இருந்தா ரெண்டும் இருக்கும். இந்த ஒரு சர்க்கிள் போட்டு பிளஸ் இருந்தா அதுக்குள்ள அது வந்து ஆக்டினோமார்பிக். ஆக்டினோமார்பிக்னா என்ன? ரேடியல் சிமெண்ட். இதுக்குன்னா நிறைய பிளேன்ல ஒரு லைன் லைனா போட்டா உங்களுக்கு அது கட் ஆகும். அப்புறம் பெர்சன்டேஜ் மாதிரி இருந்தா ஒரு சிம்பிள் இந்த மாதிரி இருந்தா அது ஜைகோமார்பிக். ஆக்டினோமார்பிக்னா இது ரேடியல் சிமெட்ரி, ஜைகோமார்பிக்னா பயோலஜிக்கல் இல்லையா? ஸோ அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூஷன் வந்துட்டு இப்போ எது கூட இப்போ கேலிக்ஸ் கூட எப்படி இருக்கா அப்படின்னா ஃபியூஷனா ஃபியூஸ்டா இருக்கு. கேமோசெபாலஸ், பாலிசெபாலஸ் பார்த்தோம் இல்லையா? So இந்த மாதிரி பிராக்கெட் இருந்தா அப்படின்னா கேமோசெபாலஸ். அதே மாதிரி கொரோலாக் பிராக்கெட் இருந்தா கேமோபெட்டாலஸ். கொரோலாக் பிராக்கெட் இல்லைன்னா எபிபெட்டாலஸ். புரிஞ்சது? அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபியூஷனுக்கு நம்ம பிராக்கெட் பண்றோம். ஃப்ளோரல் டயக்ராம்ல என்ன இருக்கு? இந்த பார்ட்ஸ் எப்படி அரேஞ்ச்டா இருக்கும் ஒன்னொன்னா அதை நம்ம டிரா பண்ணி காட்டணும். அவ்வளவுதான். பொசிஷன் ஆஃப் மதர் ஆக்சிஸ் அதுல என்னெல்லாம் இருக்கும்? நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. கேலிக்ஸ், கொரோலா அண்ட் கைனீஷியம் ஆர் drawn on successive whorls. அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் இன்னர் மோஸ்ட் நம்ம ஒன்னொன்னா டிரா பண்ணிட்டு போவாங்க. இந்த கொஸ்டின் வரலாம். அவுட்டர் மோஸ்ட் இன்னர் மோஸ்ட் எது இருக்கு? அவுட்டர் மோஸ்ட் வந்து கேலிக்ஸ், இன்னர் மோஸ்ட் கைனீஷியம் நம்ம டிரா பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் ஃபார்முலா வருது. ஸோ இந்த பிளான்ட்டை நம்ம டிஸ்கிரைப் பண்ண போனா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா பார்க்கலாம். இந்த சிம்பிள்னா என்ன? ஆக்டினோமார்பிக். ஒரு சர்க்கிள்ல மிடில்ல ஒரு இது இருக்கு. சர்க்கிள்குள்ள ஒரு பிளஸ் இருக்கு அப்படின்னா ஆக்டினோமார்பிக். அதே மாதிரி இது வந்துட்டு பைசெக்சுவல். மேலோடும் இருக்கு, ஃபீமேலோட சிம்பிளும் இருக்கு. இப்போ கேலிக்ஸ்ல வருது நமக்கு காணுறது இதுல 4 இருக்கு. 4 மெம்பர் இருக்கு. 4 மெம்பர்ல 2 2 ஒண்ணா இருக்கு. ஸோ
ஆனா இது ஃப்ரீயா இருக்கு பாருங்க. இது 2 நம்ம ஒண்ணா கவுண்ட் பண்ணா 2 டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருக்கு. சோ அதுக்கு தான் 2+2 எழுதியிருக்காங்க. அண்ட் எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. இப்ப Corolla என்ன பெட்டல். பெட்டல் வந்துட்டு 4 இருக்கு. 4ம் ஒரே மாதிரி இருக்கு. அண்ட் அது ஃபியூஸ்டா இல்ல. ஃப்ரீயா இருக்கு. அப்போ எபிபெட்டாலஸ் ஃப்ளவர் இது. அப்புறம் இதே மாதிரி ஆண்ட்ரீஷியம் பார்த்தா, இப்ப ஆண்ட்ரீஷியம் வெளியில சைடுல 2 இருக்கு. இன்னர் சைடுல 4 இருக்கு. அதுக்கு தான் நம்ம எழுதியிருக்கிறது 2+4. ஆனா எதுவுமே ஃபியூஸ்டா இல்ல. அதே மாதிரி கார்பல் நம்ம பார்க்க போனா 2 இருக்கு. ஆனா 2ம் ஃபியூஸ்டா இருக்கு. அப்புறம் ஜி வந்துட்டு லைன் மேல இருக்கு. அப்படின்னா சுப்பீரியர் ஓவரி. ஸோ இந்த பிளான்ட் நீங்க பார்க்க போனா ஒரு பைசெக்சுவல், ஆக்டினோமார்பிக், அதுல கேலிக்ஸ் கொரோலா இருக்கு 2ம் இருக்கு. ஃப்ரீயா இருக்கு 2ம். ஆண்ட்ரீசியம் 6 இருக்கு. அதுவும் ஃப்ரீயா 6 இருக்கு. அதுவும் ஃப்ரீயா இருக்கு. அப்புறம் ஓவரி வந்துட்டு சுப்பீரியர் ஓவரி இதுல அப்புறம் ஃபியூஸ்ட் பைகார்பல். புரிஞ்சுதா? இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ளவர டிஸ்கிரைப் பண்றோம். இந்த ஃபார்முலா எழுதிட்டு அதே பேசிஸ்ல நம்ம டயகிராமும் டிரா பண்றோம். சோ இப்போ ஒரு ஃபேமிலி நம்ம பார்ப்போம். இந்த இதுல சாப்டர்ல சொலனேசி. சொலனேசி வந்து ரொம்ப சிம்பிள் சாப்டரு. ரொம்ப சிம்பிள் ஃபேமிலி. இருக்கிறதுலே சிம்பிள். எதுல பொட்டேட்டோ, டொமேட்டோ எல்லாம் வருது இல்லையா? ஆலு, தக்காளி அதெல்லாம் வருது. அது நம்ம சொலனேசி சாப்டர்ன்னு சொல்றோம். இட் இஸ் வைட்லி கால்ட் அஸ் பொட்டேட்டோ ஃபேமிலி. ஏன்னா நம்ம மெயின்லி அதத்தான் சாப்பிடுறோம் இந்த ஃபேமிலில. சோ அதுக்கு இது பேர் பொட்டேட்டோ ஃபேமிலி. இப்ப சொலனேசியோட வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு ஃபேமிலி வருது. நம்ம ஃபர்ஸ்ட் அதோட வெஜிடேட்டிவ் கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணோம். அதாட்டு ஃப்ளோரல் ஃபார்ம்ல ஃப்ளோரல் டயக்ராம். ஸோ இப்போ கேரக்டர்ஸ் பார்க்கறது மோஸ்ட்லி ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ரேர்லி ஸ்மால் ட்ரீஸ். அப்படின்னா என்ன? நமக்கு இது செடி தான் நெறைய கிடைக்கும். சின்ன சின்ன செடி. பொட்டேட்டோல நம்ம பார்க்கறதுல செடி செடியா தான் வரும். இது நமக்கு மரம் எல்லாம் கிடைக்கும். மேங்கோ எல்லாம் பெரிய பெரிய மரமா வரும். ஆப்பிள், மேங்கோ. பட் இதுல வந்து நமக்கு சின்ன சின்ன செடியா தான் கிடைக்கும். ஸ்டெம் ஹெர்பேஷியஸ்னா இது பச்சையா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியல்னா அபவ் கிரவுண்ட். எரெக்ட்னா ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் இந்த ஷேப் தெரியும்ல. இந்த மாதிரி ஒரு விதத்துல இருக்கும். ஸ்டெம் மோஸ்ட்லி எப்படி நமக்கு நெறைய இடத்துல கிடைக்கும். பிரான்ச்னா அதுல நெறைய எப்படி பிரான்ச்சஸ் இருக்கும். அவ்வளோதான். சாலிட் ஆர் ஹோலோ, ஹேரி இல்ல கிளாப்ரஸ். ஹேரி இல்ல ஹேரி ஆர் கிளாப்ரஸ் அப்படின்னா சேம் மீனிங் தான். ஹேரி அண்ட் கிளாபரஸ்னா முடி இருக்கு ஸ்டெம் மேல. ஸோ அந்த சிச்சுவேஷன் ஒண்ணுல அத ஹேரி டெர்ம் யூஸ் பண்ணலாம். இல்ல கிளாபரஸ் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் பொட்டேட்டோல என்ன இருக்கும்? நமக்கு ஸ்டெம்ல ஒரு மாடிஃபிகேஷன் கிடைக்கிறதுனா ஒரு அடாப்டேஷன் சொல்லலாம். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் கிடைக்குது. அஃப்கோர்ஸ் மேலயும் ஸ்டெம் இருக்கும். பட் அந்த ஸ்டெம் உள்ள போயிட்டு அது ஃபுட் ஸ்டோர் பண்ணணும்னா சாப்பாடு ஸ்டோர் பண்ணணும். ஸ்டார்ச். அந்த ஸ்டெம்மத்த நம்ம எடுத்து சாப்பிடுறோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு சொலானம் டியூபரோசம். பொட்டேட்டோ சயின்டிஃபிக் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொலானம் டியூபரோசம். ஏன்னா அது டியூபர் மாடிஃபிகேஷன் இருக்கு ஸ்டெம்ல. ஸோ அதுக்கு அந்த டியூபரோசம்னு பேர். சொலானம் டியூபரோசம். ஸோ இது ஸ்டெம் பத்தியாச்சு. லீவ்ஸ்ல என்ன? ஆல்டர்னேட். ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. சிம்பிள் லீவ்ஸ் அப்படின்னா என்ன? இன்சிஷன் எல்லாம் எது கட் இருக்கும் லீவ்ல. அது மிட் ரிம்னா சென்ட்ரல் வெயின் ஒரு மிடில் ஒரு லைன் இருக்கு. அது வரை ரீச் ஆகுது. லேர்லி பின்னேட்லி கம்பவுண்ட்னா எப்போவாவது பின்னேட்லி கம்பவுண்ட் இருக்கும். அப்படின்னா அது உள்ள வந்துட்டு லீஃப்லெட் மாதிரி டிவைட் ஆகும். எக்ஸ்டிபியூலேட் இருக்கும். ஸ்டிபியூல்ஸ் இருக்காது அந்த லீவ்ஸ்ல. வெனேஷன் வந்துட்டு ரெட்டிகுலேட் அப்படின்னா நார்மல் இப்படியே நான் இங்க போட்டோவே இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எப்படியும் நெட்வொர்க் மாதிரி இருக்கும் நம்மளோட வெயின்ஸ், பிளான்ட்ஸ்ல. ஸோ இதோட இது லீவ்ஸ் பத்தி ஆச்சு. இப்போ ஃப்ளோரல் கேரக்டர் பத்தி பார்க்கலாம். இப்போ இதுல மோஸ்ட்லி சாலிட்டரி இல்ல சைமோஸ் இருக்கும் நமக்கு. சைமோஸ்னா என்ன? அது டிப் வந்துட்டு கன்வெர்ட் ஆயிடும் நம்மளோட ஃப்ளவர்ல அண்ட் இட் வோன்ட் அப்படின்னா அது இன்னும் க்ரோ ஆகாது. அதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இது சின்ன பிளான்ட். அப்போ ஒரு பாயிண்ட் ஆயிட்டு அந்த டிப்ல வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அதாக்கும் சைமோஸ் இன்ஃப்ளோரஸ்ன்னு சொல்லுறது. ஃப்ளவர் வந்துட்டு பைசெக்சுவல். இப்போ பைசெக்சுவல்னா என்ன வரும் அதுல? இந்த மாதிரி சிம்பிள் வரும் இல்லையா? ஆ இது பைசெக்சுவல். ஆக்டினோமார்பிக்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இதே மாதிரி நம்மளே இத பத்தி ஃபார்முலா பண்ணிட்டு போயிட்டு, அதாட்டு நம்ம பார்க்கல. நம்ம சரியா எழுதுறோமா இல்லையான்னு. ஸோ பைசெக்சுவல் இல்லையா ஃபர்ஸ்ட் இது ஆக்டினோமார்பிக். அதாயிட்டு பைசெக்சுவல். கேலிக்ஸ்ல என்ன? 5 யுனைட்டட் பெர்சிஸ்டென்ட் வேல்வே டிஷ்யூஸ். வேல்வே டிஷ்யூஸ்னா எப்படி இருந்தது? அது 2ஓட மார்ஜின் டச் ஆகுதுன்னா, மூல என்ன இருக்கோ, எண்ட் என்ன இருக்கோ டச்
ஒண்ணுக்கு இன்னொன்னு தொடருது. பட் அது ஒண்ணு மேல போறதில்ல, இல்ல ஒண்ணு கீழ போறதில்ல. ஓவர்லேப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்ப என்ன இருக்கு செப்பல்ஸ் 5 யுனைட்டட் 5 யுனைட்டட். கொரோலா எப்படி இருக்கும்? பெட்டல்ஸ் 5 யுனைட்டட். அதே மாரி வேல்வேட் மாதிரியே யுனைட்டட். இப்ப ஆண்ட்ரிஷியம்னா ஸ்டேமன் 5 எபி பெட்டாலஸ் அப்படின்னா, பெட்டல் கூட ஃபியூஸ்டா இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும், எப்போ ஏதாவது ஃபியூஷன் காணுறது நமக்கு 5 ஸ்டேமன் ஃபியூஸ்டா இருக்கு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் அத. அப்ப நமக்கு அது எக்ஸாம்பிள் இது 2ம் ஃபியூஸ் ஆயிருக்கு ஒண்ணு கூட. சரியா? அந்த மாதிரி ஃபியூஸ் ஆயிருக்கு. கைனீசியம் என்ன பைகார்புலரி ஒப்ளிகேட்லி பிளஸ் சென்கார்பஸ் ஓவரி சுப்பீரியர். அப்படின்னா என்ன? சிம்பிள். சுப்பீரியர் ஓவரி. அப்போ லைன் கீழ. பைகார்பஸ் 2 ஃபியூஸ்டு சின்கார்பஸ் ஃபியூஸ்ட். ஸோ இந்த மாரி நமக்கு ஒரு இது கிடைக்கும். ஃப்ரூட்ஸ்ல பெர்ரி இல்ல கேப்சூல் சீடு நெறைய இருக்கும். அதுல எண்டோஸ்பெர்ம் இருக்கும். ஸோ இந்த மாரி ஃபார்முலா பாருங்க. இது நானே உங்ககிட்ட பேசிட்டு எழுதினது. இதுல சாரி ஸ்டேமன் மாத்திரம் ஃபியூஸ்டா இருக்கு. இது ஒரே ஒரு தப்பு. பட் பாக்கி இப்படி நீங்க படிச்சு ஒரு வாட்டி உங்களுக்கு புரிஞ்சாச்சுன்னா, என்ன ஃபார்முலா, அதுல என்ன எழுதியிருக்காங்க, அது எப்படி எழுதுறது, புரிஞ்சாச்சுன்னா இப்ப உங்களுக்கு எந்த பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக் சொன்னாலும், நீங்க அதோட ஃபார்முலா டைரக்ட்டா எழுதிடலாம். சில கேஸஸ்ல இது இங்க கூட ஆண்ட்ரிஷியம் என்ன இருக்கோ, இது கூட கேலிக்ஸ் கூட ஃபியூஸா இருக்கலாம். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல இப்படி எழுதலாம். இப்போ ஒரு பிளான்ட்ல பெரியான்த் இருக்குன்னா, அதோட ஃபார்முலா எப்படி எழுதுறது? ஃபார் எக்ஸாம்பிள் அது ஆக்டினோமார்பிக். அது வந்துட்டு பைசெக்சுவல் பிளான்ட் அல்ல, மோனோசெக்சுவல். இது நம்ம மேல் பிளான்ட் பத்தி எழுதிருக்கோம் ஞாபகம். எக்ஸாம்பிள்னா இது பெரியாந்த். பெரியாந்த்ல ஃபியூஸ் 2ம் கேலிக்ஸ் பொருள்ல ஃபியூஸ் ஆயிடும். அதுல 3 மெம்பர்ஸ் இருக்கும். ஃபியூஸ்டா இருப்பா. இது வெறும் ஸ்டாமினேட் ஃப்ளவர் அப்படின்னா வெறும் மேல் ஃப்ளவர். இப்ப வெறும் ஸ்டாமன் கிடைக்கும். அப்போ நமக்கு வெறும் ஏ எழுதணும். ஏல எவ்வளோ மெம்பர் இருக்கு? 3 இருக்கு. ஃபியூஸ்டா இருக்கும். அது இப்போ பெரியாந்த் கூட ஜாயின் ஆயிருக்குன்னா, இப்படியாவது இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான். இது சிம்பிள். உங்களுக்கு இந்த மாரி நீங்களும் படிச்சு ஃபார்முலா எழுதணும் அவ்வளோதான். ஸோ இப்போ பொட்டேட்டோவோட என்ன மெயின் பொட்டேட்டோ ஃபேமிலியோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னா நமக்கு மெயின் நெறைய சோர்ஸ் ஆஃப் ஃபுட் டொமேட்டோ, அ இது பொட்டேட்டோ, சில்லி அது இது பிரிஞ்சால் என்னெல்லாம் இருக்கோ நமக்கு ஃபுட் நெறைய சோர்ஸ் இருக்கு. அத விட்டா ஸ்பைஸ் இருக்கு சில்லி. மெடிசின் கூட மெடிசின்ல பெல்லடோனா இருக்கு, அஸ்வகந்தா இருக்கு. ஃப்யூமிகேட்டரில டொபாக்கோ கூட இந்த ஃபேமிலி மெம்பர் தான். டொபாக்கோ வேர்ல்ட்ல யூஸ் பண்ற வெரி வைட் ப்ராடக்ட் சிகரெட்ல கிடைக்கும். இது சியூவபிள் டொபாக்கோ. நெறைய வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் டொபாக்கோ இருக்கு. ஸோ மெடிசின், பெல்லடோனா, ஃப்யூமிகேட்டரி டொபாக்கோ, ஆர்னமெண்டல் கூட யூஸ் பண்ணுவோம். ஆர்னமெண்டல்னா என்ன? டெக்கரேஷனுக்கு நம்ம வச்சுக்கிறது வீட்ல நல்லா காணுமேன்னு அந்த ஃப்ளவர் வைக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல பெட்டூனியா இருக்கு. நீங்க பார்த்துருக்கலாம் ஃப்ளவர கூட. So இது வந்து இந்த சாப்டர் இதோட முடிஞ்சது. இப்ப இதோட எக்ஸர்சைஸ் பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, பின்னேட்லி லீஃப் காம்பவுண்ட் லீஃப் ஹவ் இஸ் இட் டிஃபரண்ட் டூ palmately காம்பவுண்ட்? இத நீங்க ஞாபகம் வச்சா, இப்போ ஒரு லீஃப்ல எப்படி இருக்கும்? மிட் ரிப் இருக்கும். இதுல நெறைய நெறைய எப்படி இந்த கட் வந்துட்டு இன்சிஷன் என்ன இருக்கோ, அது மிட் ரிப் வர சென்ட்ரல் வெயின டச் பண்ணா, அது காம்பவுண்ட் லீஃப். அப்போ இப்ப நம்ம காம்பவுண்ட் லீஃப்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு பின்னேட்லி காம்பவுண்ட். பின்னேட்லில என்ன? இந்த வெயின் வந்துட்டு மிட் ரிப் என்ன இருக்கோ, அது ஒரு ஆக்சிஸ் ஆயிடுது. இது பேர் ராச்சஸ். இதுல நமக்கு இப்படி லீஃப் கிடைக்கிறது. லீஃப்லெட். ஓகே. இது வந்துட்டு நமக்கு பின்னேட்லி காம்பவுண்ட். இதோட எக்ஸாம்பிள் என்ன? நீம், கரி லீஃப் கூட எழுதுறாங்க. பாமேட்லி காம்பவுண்ட்ல என்ன? அது எல்லாம் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல அட்டாச் ஆகுது. இதுல பாம் பாமேட்லி காம்பவுண்ட்லலாம் நமக்கு இது கிடைக்கிறது இல்ல. இந்த மாதிரி ராச்சஸ். பாமேட்லி காம்பவுண்ட்ல இப்படி அந்த லீஃபோட ஆக்சிஸ் இது. அந்த லீஃப இப்ப இப்படி நெறைய பார்ட்ஸ்ல டிவைட் ஆயிருக்கு. இதோட எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்? சில்க் காட்டன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கேரண்டி ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸோ இப்படிதான் நீங்களும் ஞாபகம் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஞாபகம் வராது. செக் பண்ணி பண்ணி ரிவைஸ் நீங்க பண்ண பண்ண நெறைய வாட்டி ஞாபகம் ஆயிட்டே இருக்கும் அது. ம். சில்க் காட்டன். சரிங்களா, இப்ப நான் நேத்துக்கு உங்க கூட தான் படிச்சது. பட் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. அதே மாரி தான் நீங்களும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதாச்சும் நம்மளோட பின்னேட்லி, பர்மனென்ட்லி காம்பவுண்ட்.
டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பில்லோடாக்ஸி. பில்லோடாக்ஸி என்னப்பா? லீஃப் நம்ம இலை எப்படி இருக்கோ, அது ஸ்டெம்ல எப்படி அரேஞ்ச்டா இருக்கோ, அது வந்துட்டு பில்லோடாக்ஸி. ஒண்ணு வந்துட்டு ஆல்டர்னேட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது. இப்படி இருக்கும். ஒண்ணு இங்க வரும், ஒண்ணு இங்க வரும், ஒண்ணு இங்க வரும், ஒண்ணு இங்க வரும். அது மாரி ஆல்டர்னேட்டா அரேஞ்ச் ஆகும். இப்ப எனக்கும் இதோட எக்ஸாம்பிள் ஞாபகம் இல்ல. பட் எனக்கு டெஃபினிஷன் ஞாபகம் இருக்கு. எக்ஸாம்பிள் நீங்க படிக்க படிக்க ஞாபகம் ஆயிட்டு போகும். ஓகே. அது ஆல்டர்னேட். ஆப்போசிட் என்ன? ஆப்போசிட்னா இப்போ ஒரு நோட்ல ஒரு சைடுல வருதா, இன்னொரு சைடுலயும் வருது. இன்னொரு சைடுல வருதா, அதே மாரி இன்னொரு சைடுலயும் வருது. இது நமக்கு குவாவால கிடைக்கும். ஞாபகம் இருந்தா. கரெக்ட்டா. ஓகே. இது ஆப்போசிட். அதே மாதிரி இப்போ இன்னொன்னு வந்துட்டு வேர்ல்டு. அப்டின்னா என்ன? ஒரே நோட்ல 2க்கு இன்னும் ஜாஸ்தி இல வந்தா அது வேர்ல்ட். அதோட எக்ஸாம்பிள் என்ன? ஆல்ஸ்டோனியா. எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இதே தான் அவளும் எழுதியிருக்காங்க. பிலோடாக்ஸ். இத பாருங்க. ஒண்ணு வந்துட்டு ஆல்டர்னேட். எதுல? சைனா ரோஸ் எக்ஸாம்பிள். ஒண்ணு வந்துட்டு ஆப்போசிட். ஒரு ஆப்போசிட்ல வருது. குவாவால. ஃபைனலி வந்துட்டு வேர்ல்டு. ஒரு நோட்ல 2க்கு இன்னும் ஜாஸ்தி இல வருது. அது ஆல்ஸ். ஸோ இந்த மாரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ம். எஸ்டிவேஷன். எஸ்டிவேஷன் என்ன? இப்போ நம்ம காலிக்ஸும் கொரோலா with respect to one another, arrangement of calyx and corolla members with respect to one another is known as estivation. அப்படியே சிம்பிளா எழுத போனோம்னா arrangement of members of a whorl with respect to other members of the same whorl is defined as estivation. உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல இந்த மாதிரி டெஃபினிஷன் கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் ஞாபகம் இருந்தா போதும். ஈஸ்டேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா வேல்யூவேட், இம்ப்ரிகேட், ட்விஸ்டட், அப்புறம் வெக்ஸிலரி. பிளசன்டேஷன் என்ன? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ் ஆன் த ஓவரி த்ரூ பிளசன்டா. அதோட எப்படி இருக்கு? பிளசன்டேஷன், ஆக்சல் பிளசன்டேஷன், ப்ரீ சென்ட்ரல், மார்ஜினல், பேசல் அந்த மாதிரி இருக்கிறது பிளசன்டேஷன். ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர்னா என்ன? இட் இஸ் இட் கேன் தி ஃப்ளவர் கேன் பி டிவைடட் இன்டு 2 ஈக்குவல் ஹால்ஃப்ஸ் இன் வேரியஸ் பிளேன்ஸ். ஜைகோமார்பிக் என்ன? ஒரே ஒரு சிங்கிள் பிளேன்ல டிவைட் ஆனா அது ஜைகோமார்பிக். பேசிக்கலி பைலேட்டரலி சிமெட்ரிக்கல். சுப்பீரியர் ஓவரின்னா என்ன? சுப்பீரியர் ஓவரின்னா ஓவரியோட என்ன பொசிஷன் இருக்கோ பாக்கி மெம்பர்ஸ் கேலிக்ஸ், கொரோலா அண்ட் ஆண்ட்ரிஷம் அது ரெஸ்பெக்ட்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கு. ஸோ அதுக்கு சுப்பீரியர் ஓவரி. பெரிகைனஸ் ஃப்ளவர்னா என்ன? எல்லாம் சேம் பொசிஷன்லயே இருக்கும் ஆல்மோஸ்ட். எபிபெட்டாலஸ் ஸ்டேமன் அப்படின்னா என்ன? நம்ம ஸ்டேமன் என்ன இருக்கும்? மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன். அந்த ஸ்டேமன் எப்போ பெட்டல் கூட ஃபியூஸ் ஆகுமோ, கொரோலா கூட ஃபியூஸ் ஆகுமோ, அந்த கேஸ்ல நம்ம சொல்றது எபிபெட்டாலஸ் ஸ்டேமன். இந்த மாதிரி டெஃபினேஷன் நம்ம கவர் பண்ணிருக்கோம். இப்போ ரெசிமோஸ், சைமஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெசிமோஸ்னா அந்த டிப் என்னைக்குமே கன்வெர்ட் ஆகுறது இல்ல. சைமோஸ்னா டிப் கன்வெர்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க ரெசிமோஸ் ஃப்ளவர்ல என்ன? மெயின் ஆக்சிஸ் கன்டினியூஸ் டு க்ரோ. லேட்டரலி ஃப்ளவர் போர். மெயின் ஆக்சிஸ் ரெசிமோஸோட ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன? மெயின் குச்சி என்ன இருக்கோ அது வளர்ந்துட்டே போகுது. இப்போ சைமோஸ்லன்னா அந்த மெயின் குச்சியோட டிப் என்ன இருக்கோ, எண்ட் என்ன இருக்கோ, அது வந்துட்டு ஒரு பூவா மாறுது. ஸோ குரோத் இஸ் லிமிட்டட். இதுல ஃப்ளவர் என்ன? ஆக்ரோபெட்டல் வேல அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல பேசிபெட்டல் வேல அரேஞ்ச் ஆயிருக்கு. பேசிபெட்டல் ஆர்டர், ஆக்ரோபெட்டல் ஆர்டர்ல ஃப்ளவர் அரேஞ்ச் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் இதுதான். இதுக்கு டிஃபரன்ஸ் இப்படித்தான் நீங்க 2 மார்க்ஸ்க்கு தான் வரும் இந்த டிஃபரன்ஸ் மேக்ஸிமம். ஸோ இதாச்சா? அப்போகார்பஸ், சின்கார்பஸ் ஓவரி அப்படின்னா என்ன? அந்த என்ன நம்ம பார்த்திருக்கோமோ, அந்த கார்பெல் அது ஃபியூஸ்டா இருந்தா அப்போகார்பஸ். ஃபியூஸ்டா இருந்தா சின்கார்பஸ். ஃப்ரீயா இருந்தா அப்போகார்பஸ். அவ்வளவுதான். அப்போகார்பஸ் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது லோட்டஸ் பார்த்தோம். சின்கார்பஸ் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? டொமேட்டோ பார்த்தோம். பொட்டேட்டோ பார்த்தோம். பார்த்தீங்களா? அப்போகார்பஸ். More than one carpel is present, they may be free. Lotus rose, apocarpus. They may be termed syncarpus and carpels are fused. Mustard and tomato. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி. Okay. Draw label diagram of the following. Gram seed and maize seed. Gram seed என்னது? Dicot. அப்போ இந்த மாதிரி டயக்ராம் நம்ம டிரா பண்ணணும். இந்த மாதிரி. அதே மாதிரி maize seed நம்ம டிரா பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி டிரா பண்ணணும் டயக்ராம் ஒன்று maize seed கேட்டா. ஸோ மோனோகாட் சீட்ன்னு சொன்னா இந்த டயகிராம் டிரா பண்ணுங்க. மேஸ் சீட் சொன்னாலும் இந்த டயகிராம்ஸ் தான் டிரா பண்ணணும். வீட் சீட் சொன்னாலும் இந்த டயகிராம்ஸ் தான் டிரா பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு நீங்க டிரா பண்ணலாம்.
அதே மாதிரி நமக்கு பீன்ஸ், பட்டாணி பீன்ஸ் சீடு, இது பீஸ் சீடு, இந்த சென்னா சீடு, என்ன சீட் சொன்னாலும் இந்த மாரி டயகிராம்ஸ நம்ம ட்ரா பண்ணலாம். இல்ல டைகோட், இது மோனோகோட். ஸோ அந்த பேசிஸ்ல டயகிராம் ட்ரா Take one flower of family Solonesi and write its technical description. அதான் இங்க நம்ம படிச்சோம் இல்லையா? அதே தான் நம்ம இங்கேயும் எழுதணும். இது வந்து ஃப்ளோரல் டயகிராம் இதோட பக்கத்துல அதிகம். இந்த ஃப்ளோரல் டயகிராம்ல என்ன எழுதிருக்காங்க? ஆக்டினோமார்பிக்கா இருக்கு. அப்புறம் இதுல என்ன இருக்கு? நம்ம பார்த்தோம் கேலிக்ஸ் என்ன இருக்கு? வெளியில பார்ட். அதுல 5 இருக்கு. 5 மெம்பர்ஸ். இதா பாருங்க. 1, 2, 3, 4, 5. அப்புறம் எல்லாம் ஃபியூஸ்டா இருக்கு. ஸோ இந்த மாரி இங்க நமக்கு இது காணுது. அதே மாரி கொரோலா நம்ம பார்த்தோம். கொரோலாவும் 5 மெம்பர்ஸ் இருக்கு. 1, 2, 3, 4, 5. ஸோ 5 இருக்கு. 5ம் ஃபியூஸ்டா இருக்கு. அப்புறம் ஸ்டேமனும் நம்ம 5 பார்த்தோம். பட் ஸ்டேமன் எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. அண்ட் தேர் ஃபியூஸ்ட் வித் த பெட்டல்ஸ். ஸோ அது என்ன எபிபெட்டாலிஸ் ஸ்டேமன். அது வந்துட்டு இந்த மாரி சிம்பிள் நம்ம டிரா பண்ணி காட்டினோம். அதே மாதிரி என்ன பார்த்தோம்? இது வந்துட்டு ஓவரி என்ன இருக்கோ, கைனீஷியம் என்ன இருக்கோ, அது 2 இருக்கு. 2 நமக்கு இந்த செக்ஷன்ல காணல. பட் 2 என்ன இருக்கு சரியா ஃபியூஸ்டா இருக்கு. ஃபியூஸ்டா இருக்கு வித் ஒன் அனதர். இப்ப நீங்க இத வச்சுட்டு நீங்க பிளசன்டேஷன் கூட சொல்லலாம். இதுல ஆக்ஸைல் பிளசன்டேஷன் இருக்கு. ஏன்னா பாருங்க சென்டர்ல ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ்ல பிளசன்டா இருக்கு. லோபியூல்ஸ்ல டிவைட் ஆயிருக்கு. அந்த பிளசன்டா என்ன சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இருக்கோ அது கூட அட்டாச்டா இருக்கு. ஓவியல்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆக்ஸைல் பிளசன்டேஷனோட எக்ஸாம்பிள். ஸோ நீங்க அப்படி கூட பார்த்து ஸோ இந்த ஃப்ளவர இந்த டயகிராம் நீங்க ட்ரா பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். இது புக்லயும் குடுத்திருக்கு. ஸோ இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்கிரைப் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிரசன்டேஷன். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்த்தது மார்ஜினல். எதுல வென்ட்ரல் சைடு ஆஃப் த ஓவரி என்ன இருக்கோ, அங்க ஒரு சூச்சர் இருக்கும். அந்த சூச்சரோட ஈதர் சைடுல அந்த பிளான்ட்ஸ் இது ஓவில்ஸ் அட்டாச்டா இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன? பி. பி. அதாவது நம்ம என்ன பார்த்தோம்? ஆக்ஸைல். இப்ப தான் அத டிஸ்கிரைப் பண்ணோம். ஆக்ஸைல்ல என்ன இருக்கு? டொமேட்டோ, பொட்டேட்டோ. ஓகே. அதாவது நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரீ சென்ட்ரல் பார்த்தோம். எதுல இந்த மாரி ஓவியல்ஸ் செப்டம் டிவைடடா இருக்காதோ, அதோட எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? டயாந்தஸ், பிரைம்ரோஸ். அப்புறம் என்ன பார்த்தோம்? இது பேசல் பார்த்தோம். பேசல்ல என்ன இருந்தது? பேசல்னா அதோட எட்ஜ்ல ஒரே ஒரு ஓவியல் சிங்கிளா டெவலப் ஆகும். ஓவரியோட பேஸ்ல இருக்கும். பிளசன்ட்டா. அதோட எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்? ஐ திங்க் ஞாபகம் இல்ல. ஐ திங்க் மேஸ் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தேன். நானும் மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு. இந்தா. ம். இது வந்துட்டு மார்ஜினல். அதாவது நம்ம பார்த்தோம் எக்ஸைல். எக்ஸைல்னா டொமேட்டோ சாஸ். அதாவது நம்ம என்ன பார்த்தோம் பெரைட்டல். பெரைட்டல்ல என்ன பார்த்திருந்தோம்? அதோட மார்ஜின்ல அட்டாச் ஆகும். அப்புறம் ஒரு ஃபால்ஸ் செப்டா வரும். எதுல சிங்கிள் சேம்பர் என்ன இருக்கோ, அது ஃபால்ஸ்லி 2 சேம்பர் ஆயிடும். அதோட எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? அர்ஜிமோன், மஸ்டர்ட். அதாவது என்ன பார்த்தோம்? டயாந்தஸ் பிரைம்ரோஸ்ல ஃப்ரீ சென்டர்ல இருக்கும். பேசல்ல என்ன இருக்கும்? சிங்கிள் ஓவியோல இருக்கும். ஓவரியோட பேஸ்ல டெவலப் ஆகும். அதோட எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர், மேரிகோல்ட். ஸோ இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது பாருங்க எக்ஸாம்பிள் நீங்க நெறைய வாட்டி பார்த்தா தான் உங்களுக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா நானும் இப்போ ரீசென்ட்டா 2 வருஷம் ஆயிட்டு தான் என்னோட புக் பார்க்குறேன். இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ அப்ப எனக்கும் இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. கொஞ்சம் கொஞ்சம் மறந்து விடுறேன். ஸோ அதே மாரி உங்களுக்கும் நீங்க புக்க நெறைய வாட்டி பார்த்துட்டே இருந்தா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஸோ இதான் வந்து டெஸ்டினேஷன். இப்போ ஃப்ளவர் என்ன டிஸ்கிரைப் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் டிபிக்கல் ஆஞ்சியோஸ்பெர்ம் ஃப்ளவர். இப்போ நம்ம ஆஞ்சியோஸ்பெர்ம்ல எவ்வளோ ஃப்ளவர்ல என்ன பார்த்தோம்? 4 வேர்ல் இருக்கு. 4 வேர்ல்னா எது? கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். இப்ப நீங்க ஒரு பார்ட் டிஸ்கிரைப் பண்ணி அந்த ஃப்ரீயா இருக்கும், ஃபியூஸ்டா இருக்கும், செப்பல் இருக்கும், கிரீனா இருக்கலாம், கலர்டா இருக்கலாம். பெட்டல் என்ன? பெட்டலோட புரொடெக்ஷனுக்கு செப்பலு. பெட்டல் என்ன? பெட்டல் வந்துட்டு அட்ராக்ட் பண்ண யூஸ் பண்ணும். கலர் கலரா இருக்கும். வெரைட்டி இருக்கும் அதுலயும். எஸ்டிவேஷன் ஒரு அந்த அரேஞ்ச்மென்ட் நம்ம பார்க்கலாம் 2லயும். வெல்வெட், இம்ப்ரிகேட். அதாட்டு ஆண்ட்ரீஷியம்ல அப்படியே ஸ்டேமனோட பார்ட்ஸ் என்ன ஃபிலமென்ட் இருக்கும். அதுல பண்டில்லாம் இருக்கும். மோனோடெல்பஸ், டையோடெல்பஸ், பாலியோடெல்பஸ் அந்த மாதிரி இருக்கும். அதே மாரி கைனீசியம்லயும் பார்ட்ஸ் இருக்கும். ஒரு கார்பல் இருக்கும். சென்கார்பஸ், எப்போகார்பஸ், இல்ல பிளசன்டேஷன் இருக்கும். இந்த மாரி நீங்க டிஸ்கிரைப் பண்ணிட்டு போணும். அது எவ்வளோ மார்க்ஸ் வருமோ அந்த பேசிஸ்ல. டிஃபைன் த டெர்ம் இன்ஃப்ளோரசன்ஸ்.
Explain the basis for different types of inflorescence and flowering plants. So inflorescence na enna? The arrangement of flowers on a, on the stem is known as inflorescence basically. Upon the basis of different types. The main basis enna? On the tip of the shoot system, whether it is converting into a flower or not. அப்படின்னா அந்த tip என்ன இருக்கோ அந்த பூ வருதா இல்லையா? அது பூ வந்தாச்சுன்னா அது time. இந்த பூ வராய்க்கு grow ஆயிடுச்சுன்னா அது racemose type of inflorescence. Hmm. Describe the arrangement of floral members in relation to their insertion of thalamus. அப்படின்னா இந்த கொஸ்டின் நீங்க ஞாபகம் பண்ணுங்க. நம்ம எங்க பார்த்தோம்? thalamus ovarial attachment பாக்கி members attachment. Hypogynous flower, epigynous flower and perigynous flower. Hypogynous flowerல என்ன இருந்தது? Hypogynous எல்லாமே gynoecium கீழ இருக்கு. So thalamus மீது gynoecium was the superior most position. அதாயிட்டு பாக்கி எல்லாம் கீழ வந்திருந்தது. அதாயிட்டு perigynous என்ன சேம் லெவல்ல அட்டாச் இருந்தது. அப்புறம் epigynous என்ன epigynous everything is above the gynous. So inferior to ovary in situationல பாக்கி எல்லாம் attached higher level on the thalamus. எக்ஸாம்பிள்ஸ் அதோட பார்த்துடலாம். ஹைப்போகைனஸோட எக்ஸாம்பிள் என்ன? சுப்பீரியர் ஃப்ளவர் ஆகும் ஃபர்ஸ்ட். இப்போ இதுல ஹைப்போகைனஸோட எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், சைனா ரோஸ், பிரிஞ்சால். பெரிகைனஸோட எக்ஸாம்பிள் என்ன? பிளம், ரோஸ், பீச். அப்புறம் இன்ஃபீரியர் எபிகைனஸோட எக்ஸாம்பிள் என்ன? குவாவா, குக்கும்பர். ஸோ இந்த மாதிரி நீங்க அதோட எக்ஸாம்பிள் ட்ரா பண்ணி டயக்ராம் முடிஞ்சா ட்ரா பண்ணி இதுல எக்ஸாம்பிள் தியரி எழுதினா கூட மோஸ்ட்லி மார்க் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிள் இந்த சாப்டர்ல மெயின் என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் தெரியும்னா டேர்ம்ஸுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கோ அது தெரியும். presentation of different diagram, dichotoid structure, monochotoid structure அதெல்லாம் நீங்க ஞாபகம். மெயினா இந்த இந்த எக்ஸாம்பிள்ஸ் presentation, activation, இந்த அட்டாச்மெண்ட் thalamus அதோட எல்லாம் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த ஒரு ஃபார்முலா எப்படி ரீட் பண்ணோம், அப்புறம் இந்த சொலனேசியோட ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் பை ஹார்ட். ஓகே, இது சொலனேசியோட ஃபார்முலா. இது வந்துட்டு இங்க என்ன எழுதிருக்கோ இந்த இங்க ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிருக்காங்க இல்ல, ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா. இது வந்துட்டு பிராசிகேசின்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அதோட இது டயக்ராமும் ஃபார்முலாக்கும் இது. ஸோ பை சான்ஸ் கேட்டா அப்போ இது வந்து எழுதணும் பிராசிகேசியோட ஃபார்முலான்னு. ஸோ இவ்வளோதான் இந்த சாப்டர்ல இருக்கு. அண்ட் இதோட நம்ம இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.